வேதமே உனக்கு வெளிச்சம், ಸತ್ಯವೇ ನಿನ್ನ ಬೆಳಕು. உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறவரை பின்பற்று. ಓ ನಿನ್ನ ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு நீ போக வேண்டாம். ಬೆಳಕಿನಿಂದ ಕತ್ತಲೆ ಒಳಗೆ ಹೋಗಬೇಡಿ. அழுதது, துக்கப்பட்டது, கலங்கினது, கண்ணீர் விட்டது, எல்லா விதமான அவமானம் எல்லாம் உனக்கு போதும். நீ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிற. ನೀನ್ ಬೆಳಕಲ್ಲಿ ಬಂದಿದೀಯಾ? திரும்ப ஏன் இருளுக்குள்ள போற? ಮತ್ತ್ಯಾಕೆ ನೀನ್ ಕತ್ತಲೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೀಯ? ஏன் இருளுக்குள்ள போற? ಯಾಕೆ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯ உன்னை ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ? இருளுக்குள்ள விடாதவர் ஒருவர் இருக்கிறார். ಕತ್ತಲೆ ಒಳಗಡೆ ಬಿಡದಿರ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. அவர்தான் எம்பெருமானாக இயேசு. தேவன் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. அவர் வாக்கு ஒரு நாளும் மாறாது. ಆತನ ಮಾತುಗಳು ಒಂದು ದಿನನೂ ಮಾರುವುದಿಲ್ಲ. அவர் வாக்கு கொடுத்தா அந்த வாக்கு அப்படியே நிறைவேற்றுவார். ಆತನು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರೆ ಆ ವಾಗ್ದಾನವು ಹಾಗೇ ನೆರವೇರುತ್ತದೆ. அந்த வாக்குல அவருடைய வல்லமை வெளிப்படும். ಆತನ ಮಾತಿನಲ್ಲಿ ಆತನ ಶಕ್ತಿಯು ಪ್ರಕಟಿಸುತ್ತದೆ. அவருடைய வார்த்தையில எல்லாமே செயல்படும். ಆತನ ಮಾತಿನಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், 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 ஆமென். ஆமென், சொல்லுங்க ஆமென். ஆமென். பரிசுத்த தேவன் நம்ம மத்தியில் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ அவருடைய ಇದ್ದಾರೆ. வார்த்தைகள் மெய்யாய் இருக்கிறது. ಆತನ ಮಾತುಗಳು ಒಂದೊಂದು ನಿಜವಾಗಿದೆ. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? சபைக்குள்ள வந்தா நீங்க வந்து பேசக்கூடாது, அங்கங்கேயும் பேசக்கூடாது. ಸಭೆ ಒಳಗಡೆ ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ನೀವು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮಾತನಾಡಬಾರದು. கர்த்தருடைய வார்த்தை வருது, ஆமென் சொல்லணும். ದೇವರ ಮಾತನ್ನಿಟ್ಟು ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಬೇಕು. அல்லது அல்லேலூயான்னு சொல்லணும். ಇಲ್ಲದಿದ್ರೆ ಹಲ್ಲೇಲೂಯಾ ಅಂತ ಹೇಳಬೇಕು. இது ரெண்டு தான் நீங்க உபயோகப்படுத்திட்டே இருக்கணும். ಈ ಎರಡನ್ನು ಮಾತ್ರ ನೀವು ಉಪಯೋಗ ಪಡಿಸುತ್ತಲೇ ಇರಬೇಕು. உங்க கண் இங்க பார்க்கணும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನನ್ನನ್ನು இங்கிருந்து வருகிற வார்த்தையை உங்க காது கேட்கணும். ಇಲ್ಲಿಂದ ಹೊರಟುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ನೀವು ಕೇಳಬೇಕು. அது அப்படியே இருதயத்திலே பதிய செய்யணும். ಅದನ್ನು ಹಾಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. அப்ப நீங்க இங்கிருந்து போகும்போது ஒரு பெருத்த விடுதலையோடு போவீங்க. ಆಗ ನೀವು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗುವಾಗ ಒಂದು ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் சகலத்திலும் மேன்மையா இருக்கிறார். ನಮ್ಮ ದೇವರು ಸಕಲದಲ್ಲೂ ಮಹಿಮೆಯಾದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஒருத்தருக்கு ஒரு விதமாய் வாக்கு கொடுக்கிறவர் அல்ல. ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ವಾಗ್ದಾನ ಕೊಡುವ ದೇವರಲ್ಲ. வரங்களிலே வித்தியாசம் உள்ளவர்தான். ವರಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ஆனா ಉಳ್ಳವರೇ. ஆவியானவர் ஒருவர். ಆದರೆ ಆತ್ಮಿಕರು ஆசீர்வாதம் என்பது ಆಶೀರ್ವಾದ எல்லாருக்கும் சரி உரிமையானது. ಓ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಮವಾದದು, சமமானது. ಸಮವಾದದು. அதை இவங்க ஒருத்தருக்கு விதமா கொடுக்க மாட்டார். ಅದು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುವುದಲ್ಲ. ஆனா எந்த விதத்துல நம்ம பெற்றுக்கொள்ள நினைக்கிறோமோ ಆದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡ್ತೀವಿ அப்படியே கர்த்தர் நமக்கு அது வாய்க்க செய்வார். ಅದನ್ನ ಹಾಗೇ ನಮಗೆ ನಡೆಯುವಂತೆ ஒரு ಮಾಡುವ ஆமென் ದೇವರು. சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ஹalleluya. இன்றைய தலைப்பு என்னன்னா, ಇವತ್ತಿನ ಒಂದು ಮುಖ್ಯಾಂಶವೇನೆಂದರೆ, நீ எங்கே போகிறாய், ನೀನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ, நீ எங்கே ஓடுகிறாய். ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ. இந்த உலக வழிமுறைகளை பார்க்கும் பொழுது ಈ ಲೋಕದ ದಾರಿಗಳನ್ನೇ ನಾವು ನೋಡುವಾಗ நம்ம எங்க போறோம், ನಾವು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀವಿ, எங்க ஓடுறோம்னு தெரியல. ಎಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೀವಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எந்த தேவனுடைய பிள்ளையை பார்த்தாலும் ಯಾವ ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿದ್ರು அவங்க ಕೂಡ வார்த்தைகள் மாயமாகவே இருக்கிறது, ಅವರ ಮಾತುಗಳು ಮಾಯವಾದದಾಗಿದೆ, சஞ்சலமாகவே இருக்கிறது, ಸಂಕಲ್ಪವಾಗಿದೆ, துக்கமாகவே இருக்கிறது, ದುಃಖವಾಗಿದೆ, கலக்கமாகவே இருக்கிறது, ಕಲಕವಾಗಿದೆ, கேள்வியாக இருக்கிறது. ಪ್ರಶ್ನೆಯಾಗಿದೆ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು நீ ಹೇಳುತ್ತಾನೆ, எங்கே போகிறாய், ನೀನ್ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾ நீ ಇದೀಯಾ, எங்கே ஓடுகிறாய், ನೀನ್ ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ நீ ಇದೀಯಾ, போகிற இடம் எங்க, ನೀನು ಓಡುವ நீ ಜಾಗವೇ, ஓடுகிற இடம் எங்க, ನೀನು ಓಡುವಂತ ಸ್ಥಳ அதை நீ ಎಲ್ಲಿ? சிந்தித்தாயா? ಅದನ್ನು ನೀನು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த வேதத்துல ಈ ಸತ್ಯ ஒரு ಗ್ರಂಥದಲ್ಲಿ சிலர் எப்படி ஓடுனாங்கன்றது கம்பீரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಕೆಲವೊಬ್ರು ಹೇಗೆ ಓಡಿದ್ರು ಅಂತೇಳಿ ಗಂಭೀರವಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. தேவனை விட்டு ஓடுகிறவர்கள், ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುವವರು, மனிதனை விட்டு ஓடுகிறவர்கள், ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುವವರು, அவருடைய நிலைமை என்ன? ಅವರ ಸ್ಥಿತಿ ಏನು? முதலா நீங்க கவனிச்சீங்கன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ನೀವು ಗಮನಿಸುವ யோனா என்கிற மனுஷன் ಯೋನಾ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ தேவ சமூகத்தை விட்டு ஓடினான். ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡಿದನು. அதனால் அவனுக்கு வந்த வேதனை என்ன தெரியுமா? ಆದ್ರಿಂದ ಅವನಿಗೆ ಬಂದಿದ್ದ ವೇದನೆ ಏನು ಗೊತ್ತಾ? 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள கடினமான வேதனை அனுபவித்தார். 3 ದಿನ ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆನಲ್ಲಿ ಕಠಿಣವಾದ ವೇದನೆಯನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. நீங்க யோனா 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ನೀವು ಯೋನಾ ಬರೆದ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು 3 ನೋಡುವಾಗ முதல் 17 வரை சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 3 ರಿಂದ 7 ತನಕ ಹೇಳುತ್ತದೆ. மீனின் வயிற்றுக்குள்ள ಮೀನಿನ ಹೊಟ್ಟೆಯ இவர் ಒಳಗೆ பட்ட வேதனைகளை ரொம்ப தெளிவாய் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். ಈತನನ್ನು ಅನುಭವಿಸಿದ ವೇದನೆ
ಕಾರ್ಯವನ್ನು 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 2ನೇ ಅಧಿಕಾರವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ தனக்கு அடைக்கலமும் உறவுமாய் இருந்த ತನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಗುರಾಣಿಯಾಗಿ ಇದ್ದ ஆபிரகாம் சாராளை விட்டு ஓடின ತನಗೆ ಅಬ್ರಹಾಮ ಸಾರಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದ ஆகாரின் நிலைமையை பாருங்கள். ಆಗಾರಿನ ಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿರಿ. வனாந்தரத்தில் கதிகலங்கி போய் நின்றாள். ಅವು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಗತಿ ಇಲ್ಲದವಳಾಗಿ ಓಡಿದಳು. அடிமையாக வந்தவள், ಗುಲಾಮಳಾಗಿ ಬಂದವಳು, சொகுசான வாழ்க்கையை கண்டவள், ಸುಖವಾದ ಜೀವನವನ್ನು ಅನುಭವಿಸಿದವಳು. வனாந்தரத்தில் கதிகலங்கி போய் நின்றிருக்கிறாள். ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಗತಿ ಇಲ್ಲದವಳಾಗಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ. மூன்றாவதாக நீங்க பார்த்தீங்கன்னா ಮೂರನೇದಾಗಿ ನೀವು ನೋಡಬೇಕಾದರೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿகள் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 13ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವಾಗ ನಸರನಾಗಿ பிறந்து ನಜರೇನಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದು ரட்சிக்க வேண்டிய இவர் ರಕ್ಷಿಸಬೇಕಾದ ಈತನು வேசியின் பின்ன ஓடினதனால் ವೇಶ್ಯನ ಹಿಂದೆ ಓಡಿದಿರೋದ್ರಿಂದ 2 கண்களை இழந்து 2 ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು 2 தூண்களுக்கு மத்தியில 2 ಕಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲಿ வேடிக்கை பொருளாக நின்றான் சிம்சோன். ಒಂದು ಆಟದ ವಸ್ತಾಗಿ ನಿಂತಿದ್ದನು ಸಿಂಸೋನನು. இவனுடைய பிறப்பு கர்த்தருடைய பார்வையில மகிமையாய் இருந்தது. ಈತನು ಹುಟ್ಟಿರುವುದು ಅದು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಘನವಾಗಿತ್ತು. இவன் மேல் சவரன் கத்தி படக்கூடாது. ಈತನ ಮೇಲೆ ಕತ್ತಿ ಇಡಬಾರದು. இவன் நசரனாக இருக்க வேண்டும். ಈತನು ನಜರೇನಾಗಿರಬೇಕು. அநேகர பாவ சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ಅನೇಕರ ಪಾಪ ಶಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸುವಂತವನಾಗಿರಬೇಕು. தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் தீர்க்க தரிசனமாய் தூதனால் வெளிப்படுத்த வார்த்தை ತನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗೂ ಪ್ರವಾದಿಯಾಗಿ ಇದ್ದು ದೂತನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟಿದವನು. அதை மீறினவனாய், ಅದನ್ನು ಮೀರಿದವನಾಗಿ, பெண்ணின் ஆசை கொண்டவனாய், ಹೆಣ್ಣಿನ ಮೇಲೆ ಆಸೆ ಇಟ್ಟವನಾಗಿ, வேசியின் பின்னே ஓடினவனாய், ವೇಶ್ಯೆಯಿಂದ ಓಡಿದವನಾಗಿ, கண்களை இழந்தவனாய், ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ, 2 தூண்கள் மத்தியிலே கட்டப்பட்டவனாய், 2 ಕಂಬದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟವನಾಗಿ, பெரிய ஒரு கபோதியாய், ಒಂದು ದುರ್ದಿಷ್ಟನಾಗಿ, வேடிக்கை பொருளாக மாறினான். ಆಟದ ವಸ್ತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟದನು. நான்காவதாக நீங்க பார்க்கும் பொழுது 4ನೇದಾಗಿ ನೀವು ನೋಡುವಾಗ லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 12 முதல் 20 வரை பார்த்தீங்கன்னா ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ ನೀವು ನೋಡಬೇಕಾದ್ರೆ உலகமும் நண்பர்கள் தான் வேண்டும் என்று ஓடினவன், ಲೋಕವು ಸ್ನೇಹಿತರೇ ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಓಡಿದವನು, தன் தகப்பன் வேண்டாம், தன்னுடைய சகோதரன் வேண்டாம், தன்னுடைய ஆஸ்தியில பாதி போதும் என்று நினைத்தவன், ತನ್ನ ಸಹೋದರರು ಬೇಡ ನನಗೆ ಆಸ್ತಿ ಮಾತ್ರ ಸಾಕಂತ ಹೇಳಿ ನೆನೆಸಿಕೊಂಡವನು, பன்றியின் தவிட்டை தின்கிறவனாய், ಹಂದಿಯ ಊಟವನ್ನು ತಿಂದವನಾಗಿ, புத்தி கெட்டவனாய், படுக்க இடமில்லாதவனாய், ಬಳಗಕ್ಕೆ போட்டுக்க ಜಾಗವಿಲ್ಲದವನಾಗಿ, வஸ்திரமில்லாதவனாய், ಉಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದವನಾಗಿ, பரிதவித்த ஒரு நிலையைதான் காண்கிறான் இந்த கெட்ட குமாரன். ಪರಿತಾಪವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟವನು, பரிதவித்த ஒரு நிலை, ಒಂದು ಮೋಸವಾದ ராஜ மகிமை கண்டவன், ರಾಜನಾಗಿದ್ದವನು, கம்பீரமாய் வாழ்ந்தவன், ಗಂಭೀರವಾಗಿ ಬದುಕಿದವನು, சொகுசான அரண்மனையில இருந்தவன், ಸೊಗಸಾದ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸವಾದವನು, இவன் பன்றி இருக்கும் இடத்துல கிடக்கின்றான், ಹಂದಿ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುತ್ತಾನೆ, பன்றி தின்கிற தவிட்டை தின்கிறான், ಹಂದಿ ತಿನ್ನುವಂತ ಊಟವನ್ನು ತಿನ್ನುತ್ತಾನೆ, பன்றி மேய்க்கிறவனை உடைய உடுத்துகிறான், ಹಂದಿ ಮೇಯಿಸುವರ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, பன்றி இருக்கும் இடத்துல படுக்கிறான். ಹಂದಿ ಮಲಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈತನು இவனுடைய நிலைமை ಮಲಗಿದ್ದಾನೆ. என்ன? ಈತನ ಸ್ಥಿತಿ ಏನು? வேதனையானது, ವೇದನೆ ತುಂಬಿದ್ದು, துன்பமானது. ದುಃಖವಾದದು. அஞ்சாவதாக 5ನೇದಾಗಿ தேவனோடு இணைந்து நின்றவன், ದೇವರ ಜೊತೆ ಸೇರಿ ನಿಂತವನು, தேவ கம்பீரத்தை பார்த்தவன், ದೇವರ ಗಂಭೀರವನ್ನು ಕಂಡವನು, பணத்துக்காக பெருமைக்காக பதவிக்காக ஓடினவன், ಹಣಕ್ಕಾಗಿ ಹೊಟ್ಟೆಗಾಗಿ ಊಟಕ್ಕಾಗಿ ಓಡಿದವನು, 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டவன், 30 ಬೆಳ್ಳಿ ನಾಣ್ಯಕ್ಕಾಗಿ ಆಸೆ ಪಟ್ಟವನು, கொடூரமாக நாண்டு கொண்டு செத்தான் இந்த யூதாஸ். ಕಠೋರವಾಗಿ ನಾಶವಾಗಿ ಸತ್ತನು ಈ ಯೂದಾಸ್ ಎಂಬವನು. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ, தேவ சமூகத்தை விட்டினவனோ, ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟಿದವನು, தன் குடும்பத்தை விட்டவனோ, ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಬಿಟ್ಟವನು, நிலையான சுகத்தை காண முடியாதபடிக்கு ಶಾಶ್ವತವಾದ ಸುಖವನ್ನು ನೋಡಲಿಕ್ಕಾಗದಿಲ್ಲ, மன உடைந்து தத்தளித்து துக்கித்து கலங்கி அழுது புலம்புகிறவர்களாக காண்கிறோம். ಮನ ಒಡೆದು ದುಃಖದಿಂದ ಗೋಲಾಟದಿಂದ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಮನ ಒಡೆದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಿಂತಿರುವುದನ್ನು ನೋಡುತ್ತೀವಿ. எங்கே போகிறாய்? ನೀನ್ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? உன் நிலைமை என்ன? ನಿನ್ನ ಸ್ಥಿತಿ ಏನು? எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ பெற்றிருக்கிறாய்? ಯಾವ ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದ
ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನೀನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? எதை இழக்கிறாய்? ಯಾವುದನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? பணம், பொருள், பெருமை, ஆஸ்தி, அந்தஸ்து ஓடுகிறாயா? ಹಣ, ವಸ್ತು, ಒಡವೆ ಆ ಎಲ್ಲವನ್ನು ನೀನು ಎಳೆದಿದ್ಯಾ? தான் நினைப்பதெல்லாம் நடக்கணும்னு ஓடுகிறாயா? ತಾನು ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದೆಲ್ಲ ನಡೀಬೇಕಂತೇಳಿ ಓಡುತ್ತಾ ಇದೆಯಾ? அதன் முடிவு என்ன? ಕೊನೆ ಏನು? வேதனை. ವೇದನೆ. முடிவு என்ன? ಕೊನೆ ಏನು? துக்கம். ದುಃಖವು. முடிவு என்ன? ಕೊನೆ ಏನು? சஞ்சலம். ಸಂಕಲ್ಪವು. முடிவு என்ன? ಕೊನೆ ಏನು? கவலை. ಚಿಂತೆ. முடிவு என்ன? ಕೊನೆ ಏನು? கலக்கம். ಸಂಕಲ್ಪವು. முடிவு என்ன? ಅಂತವೇನು? கண்ணீர். ಕಣ್ಣೀರು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் செய்வதெல்லாம் செஞ்சிட்டு ನಾವು ಮಾಡುವುದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಬಿಟ್ಟು கடைசில கர்த்தர் மேல பழியை போடுவது, ಕೊನೆಯದಾಗಿ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಹೆಸರನ್ನು ಹಾಕುತ್ತೀವಿ. அல்லது ஊழியக்கார மேல பழியை போடுவது, ಇಲ್ಲದಿದ್ರೆ ಸೇವಕರ ಮೇಲೆ ಹೆಸರನ್ನು ಹಾಕುವುದು, அல்லது சபை மேல பழியை போடுவது. ಇಲ್ಲದಿದ್ರೆ ಸಭೆಯವರ ಮೇಲೆ ಹೇಳೋದು. தேவ சமூகத்தை விட்டு ஓடினால் என்ன நடக்கும் என்பதை வேதத்தின் மூலமாய் நன்று அறிந்து கொள்ளுங்கள். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದರೆ ದೇವರ ಗ್ರಂಥದಿಂದ ನಾವು ನೋಡಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದು. தேவன் தந்த குடும்பத்தை, தேவன் தந்த பெற்றோரை, தேவன் தந்த தாய் தகப்பனை, பிள்ளைகளை, கணவனை, மனைவியை விட்டு ஓடும்போது உனக்கு என்ன நடக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள். ದೇವರು ಕೊಟ್ಟ ಸಭೆ, ದೇವರು ಕೊಟ್ಟ ಜನರು, ದೇವರು ಕೊಟ್ಟ ಕುಟುಂಬ, ದೇವರು ಕೊಟ್ಟ ಗಂಡ, ದೇವರು ಕೊಟ್ಟ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದರೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಸರಿಯಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. உணர்வாயானால், ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ நன்றாக அறிந்து கொள்வாயானால், ಒಳ್ಳೆಯದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. வேதமே வெளிச்சம், ಸತ್ಯ ಗ್ರಂಥವೇ ನಿನ್ನ ಬೆಳಕು, வேதமே உனக்கு வெளிச்சம், ಸತ್ಯವೇ ನಿನ್ನ ಬೆಳಕು. உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வருகிறவரை பின்பற்று. ನಿನ್ನ ಕತ್ತಲೆಯಿಂದ ಬೆಳಕನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುವವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ. வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு நீ போக வேண்டாம். ಬೆಳಕಿನಿಂದ ಕತ್ತಲೆ ಒಳಗೆ ಹೋಗಬೇಡಿರಿ. நீ போதும் அழுதது, துக்கப்பட்டது, கலங்கினது, கண்ணீர் விட்டுட்டது, எல்லா விதமான அவமானம் எல்லாம் உனக்கு போதும். ಸಾಕು, ನೀನು ದುಃಖ ಪಟ್ಟಿದ್ದು, ವೇದನೆ ಪಟ್ಟಿದ್ದು, ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟಿದ್ದು, ಅವಮಾನ ಎಲ್ಲ ನಿನಗೆ ಸಾಕು. நீ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கிற, ನೀನ್ ಬೆಳಕಲ್ಲಿ ಬಂದಿದೀಯಾ? திரும்ப ஏன் இருளுக்குள்ள போற? ಮತ್ತ್ಯಾಕೆ ನೀನು ಕತ್ತಲೆ ಒಳಗೆ ಹೋಗುತ್ತೀಯ? ஏன் இருளுக்குள்ள போற? ಯಾಕೆ ನೀನು ಹೋಗುತ್ತೀಯ உன்னை ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ? இருளுக்குள்ள விடாதவர் ஒருவர் இருக்கிறார். ಕತ್ತಲೆ ಒಳಗಡೆ ಬಿಡದಿರ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾರೆ. அவர்தான் எம்பெருமானாக இயேசு. ಆತನೇ ಸರ್ವಶಕ್ತನಾದ ದೇವರು. அவர் உன்னை வெளிச்சத்துல கூட நடத்த விரும்புகிறார். ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಬೆಳಕಲ್ಲಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ உன் ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. ஆசீர்வாதம் உனக்கு சுகமாய் இருக்கும்படி ನಿನ್ನ விரும்புகிறார். ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಸುಖವಾಗಿರಲಿಕ್ಕೆ அவரை ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. விட்டு எங்கே போகிறாய்? ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯ? நீ போகும் இடம் எங்கே? ನೀನು ಹೋಗುವ ಸ್ಥಳವು ಎಲ್ಲಿ? நன்றாக அறிந்து கொள், ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೋ, நன்றாக உணர்ந்து கொள். ಚೆನ್ನಾಗಿ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆ ಅನುಭವಿಸು. கர்த்தரின் வார்த்தை மெய்யாயிருக்கிறது. ದೇವರ ಮಾತು ನಿಜವಾಗಿದೆ. ஆண்டவர் பெரியவர். ದೇವರು ದೊಡ್ಡವರು. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ இன்னைக்கு ಮಾಡುತ್ತದೆ. சத்தியத்தை அறிந்தவர்களே சத்தியத்தை விட்டு விலகுகிறார்கள். ಇವತ್ತು ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿದವರೇ ಸತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ. தரிசனம் காண்கிறவர்களே தரிசனத்தை விட்டு விலகுகிறார்கள். ದರ್ಶನವನ್ನು ಕಾಣುವವರೇ ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. வெளிப்பாடை பார்க்கிறவர்கள் வெளிப்பாடை விட்டு விலகுகிறார்கள். ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ನೋಡುವವರು ಪ್ರಕಟಣೆ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ. அந்நிய பாஷை பேசி தேவனோடு உறவாடுகிறவர்கள் தேவனை விட்டு விலகுகிறார்கள். ಅನ್ಯ ಭಾಷೆಯನ್ನು ಮಾತನಾಡಿ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವವರು ಅನ್ಯ ಭಾಷೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಓಡುತ್ತಾರೆ. ஆவிக்குரிய சபை இதுதான் என்று சொல்லுகிறவர்கள் ஆவிக்குரிய சபை விட்டு விலகுகிறார்கள். ಆತ್ಮಿಕ ಸಭೆ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ತಿಳಿದವರು ಅರಿತವರು ಸಭೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾರೆ. எனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவரால் எனக்கு அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்கிறார்கள். கடைசியில் தீர்க்கதரிசி விட்டு விலகுகிறார்கள். ನನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಪ್ರವಾದಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, ಮತ್ತೆ ಆ ಪ್ರವಾದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. இது எனக்காக கொடுத்த விசுவாச குடும்பங்கள் என்று சொல்கிறார்கள், அந்த குடும்பத்தை விட்டு விலகுகிறார்கள். ಇದು ನನಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬಗಳು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ, ಆ ವಿಶ್ವಾಸ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? தேவ சமூகத்தை விடும் பொழுது ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಡುವಾಗ பொல்லாதவன் உனக்குள்ளே வந்து விடுகிறார். ಕೆಡುಕನು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುತ್ತಾನೆ. தேவன் தான் கழுதையை தேடி போன சவுலை ராஜாவாக மாற்றினார். ದೇವರೇ ಕತ್ತೆಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಹೋದ ಸೌಲನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದವರು. அதே
தேவன் அந்த சவுலுக்குள்ள பொல்லாத ஆவியை அனுப்புகிறார். ಅದೇ ದೇವರು ಸೌಲನ ಒಳಗಡೆ ದುರಾತ್ಮವನ್ನು ಬಿಡುತ್ತಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? தேவ சமூகத்தை விட்டு விட்டான். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು தேவனோடு உறவாடுகிறவன், ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವವನು, தேவனோடு பேசுகிறவன், ದೇವರ ಜೊತೆ ಮಾತನಾಡುವವನು, தேவன் சொல்லுகிறபடி செய்கிறவன், ದೇವರು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರು, தனக்கு பெருமை வேண்டும், ತನಗೆ ಹೆಮ್ಮೆ ಬೇಕು, நான் என்ற கனம் இருக்க வேண்டும், ನಾನೆಂಬ ಹೆಮ್ಮೆ நான் ಬೇಕು, சொல்வதுதான் நடக்கணும், ನಾನು ಹೇಳುವುದೇ ನಡೆಯಬೇಕು, நானே பெரியவன், ನಮ್ಮಲ್ಲಿರುವ நானே சரியானவன் ನಾನೇ ಸರಿಯಾದವನು என்று நினைத்தபடினாலே ಅಂತ ತಿಳಿದುಕೊಂಡಿರೋದ್ರಿಂದ தேவன் ஆசீர்வதித்த மனிதன் மேல தேவனே பொல்லாத ஆவியை அனுப்புகிறார். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ದೇವರೇ ದುರಾತ್ಮವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾರೆ. நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாய், ನೀನು ದೇವರಿಂದ ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ, தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறாய், ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ, தேவனால நடத்தப்படுகிறாய், ದೇವರಿಂದ ನಡೆಸಲ್ಪಡುತ್ತೀಯಾ, தேவனுடைய ஆசீர்வாதம் உன்மேல் இருக்கிறது. ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಮೇಲಿದೆ. ஆனா நீதான் விலகி ஓடுகிறாய், ಆದ್ರೆ ನೀನೇ ದೂರ ಹೋಗುತ್ತಾ நீதான் அவரை விட்டு விடுகிறாய். ನೀನೇ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು பின்ன ಬಿಡುತ್ತೀಯಾ, ஏன் மற்றவர்களை பார்த்து சொல்லுகிறாய்? ಮತ್ತೆ ಯಾಕೆ ಬೇರೆಯವರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತೀಯಾ? கர்த்தர் பேரை சொல்லுகிறார், ದೇವರನ್ನ ಹೆಸರನ್ನು உனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாட்டையும் தீர்க்கதரிசி கொடுக்கிறார். ನಿನಗೆ ದೇವರ ಪ್ರಕಟಣೆಯಾಗಿ ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, அதை நீதான் விட்டு விலகுகிறாய். ಅದನ್ನು ನೀನೇ ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೀಯಾ? இன்றைக்கு சபைகளில் பெரிய வித்தியாசங்கள் உண்டாகிறது. ಇವತ್ತು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ವ್ಯತ್ಯಾಸ ಉಂಟಾಗುತ್ತದೆ. சபை என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிறது. ಸಭೆ ಎಂಬುದು ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದು. கண்ணீரோடு துக்கத்தோடு அழுகையோடு புலம்பலோடு வருகிறவர்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறது. ಕಣ್ಣೀರಿಂದ ದುಃಖದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಬರುವವರಿಗೆ ಒಂದು ಸಮಾಧಾನ ಕೊಡುವ ಸ್ಥಳವು. அடுத்த நிமிஷம் என்ன செய்வேன், அடுத்த நாள் என்ன செய்வேன், இந்த வாரம் என்ன செய்வேன், இந்த மாதம் என்ன செய்வேன், புலம்பலோடு வருவர்களுக்கு விடை கொடுக்கிறது. ಇನ್ನೊಂದು ನಿಮಿಷ ನಾನು ಏನ್ ಮಾಡುವೆ, ಇನ್ನೊಂದು ದಿನ ನಾನು ಏನ್ ಮಾಡಿ, ಇನ್ನೊಂದು ವಾರದಲ್ಲಿ ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನಾನು ಏನ್ ಮಾಡುವಂತ ಗೋಲಾಟದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ಬಿಡುಗಡೆಯನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. எனக்குன்னு யார் உண்டு, ನನಗಾಗಿ ಯಾರಿದ್ದಾರೆ, எனக்குன்னு யார் உண்டு ನನಗಾಗಿ ಯಾರಿದ್ದಾರೆ சொல்லி புலம்பி தவிச்சு அழுது கண்ணீர் வடித்து வருகிற உன்னை பார்த்து ಹೇಳಿ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು ಗೋಲಾಡಿ ಬರುವ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ, நான் இருக்கிற மகனே, ನಾನಿದ್ದೀನಿ ಮಗನೇ, நான் இருக்கிற மகளே, ನಾನಿದ್ದೀನಿ ಮಗಳೇ. அப்படிதான் சபைக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குது. ಹಾಗೆ ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಇದೆ. இது கடைசி காலம், ಇದು ಕೊನೆ ಕಾಲವು. சபை விட்டு ஓடுகிற நேரம் வந்துருச்சு. ಸಭೆ ಬಿಟ್ಟು ನೀವು ಓಡುವ ದಿನಗಳು ಬಂದಾಯ್ತು. கடைசி காலம் இது, ಕಡೆ ಕಾಲವು ಇದು. சபை விட்டு ஓடுகிற நேரங்கள் உனக்கு முன்னே சத்ரு வச்சிருக்கிறான். ಸಭೆ ಬಿಟ್ಟು ಓಡುವ ದಿನಗಳು ಸೈತಾನ ನಿನ್ನ ಮುಂದೆ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. சபைக்குள்ள ಸಭೆ ಒಳಗೆ தீர்க்க தரிசனங்கள் வரும் பொழுது ಪ್ರವಾದನೆ ಬರುವಾಗ தவறுகளை உணர்த்தும், ಓ ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಅದು பாவங்களை வெளிப்படுத்தும், ತಪ್ಪುಗಳನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಸಿ கர்த்தருக்கு ಪಾಪಗಳನ್ನು பயப்படாத ಹೇಳುತ್ತದೆ, காரியங்களை சொல்லும். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. இதெல்லாம் நீ கேட்கும் பொழுது ಇವುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೇಳುವಾಗ அதை தவறாக புரிந்து கொள்கிற உணர்வுகளை சாத்தான் உனக்கு கொடுப்பான். ಇವುಗಳೆಲ್ಲ ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ಶೈತಾನ ನಿನಗೆ ಚಿಂತೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. பாவத்தை உணர்த்தினா உனக்கு பிடிக்காது, ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ನಿನಗೆ ತಿಳಿಸಿದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. தவறுகளை உணர்த்தினா அது உனக்கு பிடிக்காது, ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ಹೇಳಿದ್ರೆ ಅದು ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. கண்டிப்பு வரும் பொழுது அது உனக்கு பிடிக்காது. ಖಂಡಿಸಿದ್ರೆ ನಿನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அதனால் சபை விட்டு சபை ஓடுவாய். ಆದ್ರಿಂದ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಸಭೆ ಓಡುತ್ತೀಯ. தன்னை குறித்து புகழ வேண்டும், ತನ್ನನ್ನು ಕುರಿತು தன்னை ಹೊಗಳಬೇಕು. கேள்வி கேட்க கூடாது. ಯಾರು ನನ್ನನ್ನು ಪ್ರಶ್ನೆ இஷ்டந்தா சபைக்கு போவேன், இஷ்டந்தா போக மாட்டேன். ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, ಇಷ್ಟವಿಲ್ಲದ್ರೆ ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ. போகு நேரத்துல வரவே இருக்கணும், போகும் நேரத்துல வரவே இருக்கணும். ಹೋಗುವಂತ நேரದಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬರಮಾಡಬೇಕು. அப்படிப்பட்ட சபையை தேடி தேடி இன்னைக்கு ஜனங்கள் ஓட ஆரம்பித்து விட்டார்கள். ಈ ರೀತಿಯಾದ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ನೋಡಿ ಹುಡುಕಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿಬಿಟ್ಟು தீர்க்க ಜನರು. தரிசனத்துக்கு இடம் இல்ல, ಪ್ರವಾದನೆಗೆ ಜಾಗವಿಲ್ಲ, வெளிப்பாட்டுக்கு இடம் இல்ல, ಪ್ರಕಟಣೆಗೆ ಜಾಗವಿಲ್ಲ, கண்டிப்புக்கு இடம் இல்ல, கண்டிப்புக்கு இடம் இல்ல, ಖಂಡಿಸೋದಕ್ಕೆ ಜಾಗವಿಲ್ಲ, கர்த்தருடைய மகிமைக்கு இடம் இல்ல, ದೇವರ ಮಹಿಮೆಗೆ ಸ್ಥಳವಿಲ್ಲ. தான் விரும்புகிறபடி ஓடுகிறது. ತಾನ್ ಇಷ್ಟಪಟ್ಟಿದ್ದ எப்படி ಸ್ಥಳದಲ್ಲಿ என்ன சொல்லலாம், ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ಹೇಳಲಿ, எப்படி என்ன பேசலாம், ಹೆಂಗೆ ನನ್ನನ್ನು ಹೇಳಿದರು, என் குடும்பத்தை பத்தி எப்படி பேசலாம், ನನ್ನ ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ ಅವ್ರು ಹೆಂಗೆ என்னை பத்தி எப்படி பேசலாம், ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಅವರು இவங்களுக்கு என்ன யோக்கியத்தை இருக்கிறது, ಇವ್ರಿಗೆ ಏನು ಯೋಗ್ಯತೆ ಇದೆ, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, ಇವ್ರಿಗೆ ಏನು ಅಧಿಕಾರ இவங்க ಇದೆ, சரியானவர்களா, ಇವ್ರು ಸರಿಯಾದವರಾ, இவங்க யோக்கியமானவர்களா, ಇವ್ರು
இவங்க குடும்பம் சரியா, ಇವರ ಕುಟುಂಬ ಸರಿನಾ, இப்படி குறைகளை சொல்லிக்கொண்டு ಈ ರೀತಿಯಾದ ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು பரிசுத்த மகிமையை விட்டு, ಪರಿಶುದ್ಧ ಮಹಿಮೆಯನ್ನು பரிசுத்த ಬಿಟ್ಟು, தீர்க்கதரிசனத்தை விட்டு, ಪರಿಶುದ್ಧ ಪ್ರವಾದನೆಯನ್ನು பரிசுத்த ಬಿಟ್ಟು, வெளிப்பாடை விட்டு, ಪರಿಶುದ್ಧ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು உனக்கு ಬಿಟ್ಟು, பிடிச்ச மாதிரி ನಿನಗೆ நீ ಇಷ್ಟವಾದ சுகமாய் ஆமென் நடக்கும்படி ನೀನ್ ಸುಖವಾಗಿ ನಡೆಯಬೇಕಂತ ಹೇಳಿ உனக்குன்னு ஒரு சபையை தேடி ஓடுகிறார். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಸಭೆಯನ್ನು ಹುಡುಕಿ ಓಡುತ್ತೀಯ. அந்த சபை உன்னை வரவேற்கிறது. ಆ ಸಭೆ ನಿನ್ನನ್ನು ಬರೆ ಮಾಡುತ್ತೆ. ஏன் வரவேற்க தெரியுமா? ಏನಕ್ಕೆ ಬರೆ ಮಾಡುತ್ತೆ ಗೊತ್ತಾ? ஆட்கள் சேர வேண்டும், ಜನಗಳು ಸೇರಬೇಕು, பணம் வர வேண்டும், ಹಣ ಬೇಕು. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சொல்லுங்க ஆமென். நீ எப்படினாலும் வரலாம், ನೀನು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಬರಬಹುದು, எப்படினாலும் வந்து ஆராதிக்கலாம், ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೂ ಬಂದು நீ ಆರಾಧನೆ ಮಾಡು. வந்தாலும் சரி வரலனாலும் சரி, ನೀನ್ ಬಂದ್ರು ಸರಿ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೂ ಸರಿ, உன்னிடத்தில் எங்களுக்கு வர வேண்டியது வந்தா போதும். ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ ನನಗೆ ಬರೋದು ಬಂದ್ರೆ ಸಾಕು. இன்னைக்கு சபைகள் மாறுபாடாக மாறுகிறது. ಇವತ್ತು ಸಭೆಗಳು ಮಾರ್ಪಾಡಾಗಿ ಮಾರುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. நீ எந்த சபையோடு இருக்க போகிறாய்? ನೀವು ಯಾವ சபை ಜೊತೆ ಸೇರಿದೆ? நீ செய்யற தவறுகளையும் பாவங்களையும் வழிமாறி போகிறது தட்டி கொடுத்து பரவாயில்ல செய்யுன்னு சொல்ல போகிற சபையில ஓட போகிறாயா? ಇಲ್ಲ, ನೀನ್ ಮಾಡುವ ತಪ್ಪುಗಳು ಪಾಪಗಳನ್ನು ನಿನ್ನ ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟು ನೀನ್ ಮಾಡೋದೇನೆ ಮಾಡು, ನೀನ್ ಮಾಡೋ ಕೆಲಸ ಮಾಡಂತ ಹೇಳುವಂತ ನುಡಿಯುವಂತ சபைக்கு ಹೋಗುತ್ತೀಯಾ? அல்லது உன்னை குறித்து தீர்க்கதரிசனமா வெளிப்பாடா எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து உன்னை ஆமென் நல்வழியில் நடத்த விரும்புகிற சபைக்குள்ள போக போறாயா? ಓ, ನಿನಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನನ್ನು ಗಂಡಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತ ಸಭೆಯಲ್ಲಿ ಇರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? உன்னைத்தான் கர்த்தர் கேட்கிறார். ನಿನ್ನನ್ನೇ ಪ್ರಶ್ನೆ நீ ಕೇಳುತ್ತಾರೆ. எங்கே போகிறாய்? ನೀನ್ ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? நீ எங்கே ஓடுகிறாய்? ನೀನ್ ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? இன்றைக்கு உன்னை ஆராய்ந்து பார். ಇವತ್ತು ನಿನ್ನನ್ನು இந்த ಗಮನಿಸಿ ನೋಡು. சபைனா இன்னொரு சபை. ಈ ಚರ್ಚಿಲ್ ಅಂದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಸಭೆ. இன்றைக்கு அப்படிதான் நினைத்து கொண்டிருக்கிறாய் தேவ பிள்ளையே. ಇವತ್ತು ಹಾಗೆ ನೆಲೆಸಿಕೊಂಡಿದ್ದೀರಾ ದೇವ ಜನರೇ. நீ எங்க போனாலும் ನೀನ್ ಎಲ್ಲೋದ್ರು கர்த்தருக்கு விரோதமாய் செய்த காரியம் கணக்கில் இருக்கு. ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು நீ தப்பிக்க முடியாது. ನೀನ್ நீ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ எந்த இடத்துக்கு போனாலும் ನೀನ್ ಎಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ உன்னை ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. இந்த சபை விட்டு நீ ஓடலாம், ಈ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಓಡಬಹುದು. இந்த ஊழியக்காரர் உன்னை பார்க்காமல் இருக்கலாம், ಈ ಸೇವಕನನ್ನು ನೋಡದಿರೇ ஆனால் நீ போகிற சபை எங்கே? ಆದ್ರೆ ನೀನು ಓಡುವ அங்கே ಸಭೆಯಲ್ಲಿ தேவ ஆவியானவர் இருக்கிறாரா? ಅಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ಇದ್ದಾರಾ? அங்கே உன்னை குறித்து தீர்க்கதரிசனமா என்ன பேசப்படுகிறது? ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಪ್ರವಾದನೆಗೆ ಏನು நீ ನುಡಿಯಲ್ಪಡುತ್ತದೆ? அறியாமல் ஓடுவாயானால் ನೀನು ತಿಳಿದಿರ ಓಡುವುದಾದರೆ கணக்கு ஒப்புவிக்கிற நாட்கள் வரும். ಲೆಕ್ಕ ಕೊಡುವಂತ ದಿನಗಳು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. கணக்கு நீ கொடுத்து தான் ஆகணும். ಲೆಕ್ಕ ನೀನು ಕೊಡಲೇಬೇಕಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. நீ தப்பிக்க முடியாது. ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஆமென். நீ தப்பிக்க முடியாது. ನೀನು ತಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நீ ಆಗೋದಿಲ್ಲ. சத்துருவின் கையில அகப்பட்டுருவ. ನೀನು ಶತ್ರು ಕೈಗೆ ಒಳಗಾಗುತ್ತೀಯಾ? தெளிவுள்ள மகனாய் தெளிவுள்ள மகளாயிரு. ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಮಗನಾಗಿ ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ உன் ಮಗನಾಗಿರಿ. எதிராளி கண்டு சரியா நட. ನಿನ್ನ ಎದುರಾಳಿಯಾದ ಶೈತಾನನ ಕಂಡು ಸರಿಯಾಗಿ உனக்காக ನಿಲ್ಲು. முழங்கால் படி போறது யாரு? ನಿನಗಾಗಿ ಮೊಣಕಾಲ ಹಾಕೋರು ಯಾರು? உன் தவறுகளை உணர்த்தி தீர்க்க தரிசனமாய் வெளிப்பாடை கொண்டு வருகிறது யாரு? ಓ, ನಿನ್ನ ತಪ್ಪನ್ನು ತಿಳಿಸಿ ನಿನಗೆ ನಿನ್ನನ್ನು ಪ್ರವಾದನೆಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಸರಿಯಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸೋರು ಯಾರು? நல்ல ஐக்கியத்துல நல்ல சபைக்குள்ள நல்ல ஊழியக்காரோட இணைஞ்சு நின்னு பாரு. ಒಳ್ಳೆ ಐಕ್ಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕರ ಜೊತೆ ನಿಂತಿರಲಿಕ್ಕೆ ನೋಡು. அப்ப நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ಆಗ ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதை விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು இவர் யார் சொல்றதுக்கு? ನೀನ್ ಯಾರು ಹೇಳಲಿಕ್ಕೆ? இவங்க தான் போய் சொல்லி இருப்பாங்க. ಓ, ಇವರೇ ಹೋಗಿ ಹೇಳಿರ್ತಾರೆ. நீயாகவே ஒரு பிளான் எடுத்துக்காத. ನೀನಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡ್ಕೊಂಬೇಡ. நீயாகவே திட்டங்களை தீட்டாத. ನೀನಾಗಿ ತೀರ್ಮಾನ ಮಾಡಬೇಡ. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ದೇವರು ಅದನ್ನು அதை தள்ளி விடுகிறார். ಅದನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುತ್ತಾರೆ. இன்றைக்கு நான் சொல்ல வந்தது என்ன? ಇವತ್ತು ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನು? கர்த்தர் உன்னோடு பேசுகிறது என்ன? ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீ ಮಾತನಾಡೋದೇನು? எங்கே போகிறாய்? ನೀನ್ ಎಲ್ಲೋಡುತ್ತೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲೋಡುತ್ತಾ ಇದೆಯಾ? முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯವು ஹல்லேலூயா, கர்த்தர் நினிவேவை நேசித்தார். ದೇವರು ನಿನಿವೆ ಪಟ್ಟಣವನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. அந்த மக்களை நேசித்தார். ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿದ್ದ ಜನರನ್ನು ಪ್ರೀತಿಸಿದರು. அந்த மக்கள் மேல் பிரியம் கொண்டார். ಆ ಜನರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟರು. அந்த மக்களுக்கு உள்ள இருக்கிற வேறுபாடுகளை வெளிப்படுத்துகிறார். ಆ ಜನರ ಒಳಗಡೆ ಇದ್ದ ಬೇರ್ಪಾಡನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಕ್ಕೆ அவர்கள் ಇಷ್ಟಪಟ್ಟರು. செய்கிற தவறுகளை உணர்த்துகிறார். ಅವ್ರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಅವರಿಗೆ ತಿಳಿಸಿದರು. அதை யாருக்கு சொல்வது? ಅದನ್ನು ಯಾರ ಬಳಿ ಹೇಳುವುದು? அவருடைய கண்களுக்கு நேராய் பார்க்கும் பொழுது ಅವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ யோனா கர்த்தருக்கு முன்பாக தெரிகிறார். ಯೋನ ಎಂಬುವನು ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ
ಕಾಣಿಸಿಕೊಂಡರು. இந்த யோனா முதலாம் அத்தியாயத்துல ಈ ಯೋನಾ ಬರೆದ ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ முதல் 2 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, ಮೊದಲ 2 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ, அங்கே 2 வசனம் பார்க்கும் பொழுது, 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, ಅಲ್ಲಿ 3 ವಚನಗಳನ್ನು ನೋಡುವಾಗ அங்கே கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ದೇವರು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ எழுந்து ನೀನು ಎದ್ದು மகாநகரமாகிய நினிவேக்கு போய் ಅಲ್ಲಿ ನಿನಿವೆ ಎಂಬ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಹೋಗಿ அதற்கு விரோதமாக பிரசங்கி. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡು. அவருடைய அக்கிரமம் ಅವರ ಅಕ್ರಮಗಳು என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ಓ ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಂದು ಮುಟ್ಟಿದೆ. ஏன் சொன்னார் தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அந்த ஜனங்க மேல ஒரு அன்பு இருந்தது. ಆ ಜನರ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇತ್ತು. அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை ಆ வைத்திருந்தார். ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ನೀಟ್ಟಿದ್ರು. ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு தீர்க்கதரிசி சபையில வருதுன்னா, ಇವತ್ತು ಪ್ರವಾದನೆ ಸಭೆಯೊಳಗಡೆ உன் மேல ஒரு அன்பு வச்சு தான் தீர்க்கதரிசி சொல்றாரு. ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ ಇಟ್ಟೇನೆ ಪ್ರವಾದನೆ உனக்கு ಹೇಳುತ್ತಾರೆ. ஒரு வெளிப்பாடு வருதுன்னா, ನಿನಗೆ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ உன்னை ಬರುತ್ತದೆ. நேசித்து தான் வெளிப்பாடு கொடுக்கிறாரு. ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಿನೇ ಪ್ರಕಟಣೆ உன்னை ಕೊಡುತ್ತಾರೆ. சபை விட்டு துரத்துவோ, ಓ ನಿನ್ನ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಓಡಿಸಲು, அவருடைய சமூகத்தை விட்டு துரத்துவோ, ಅವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು நீ ಓಡಿಸಲು, வேண்டான்னு சொல்வதற்கோ அல்ல. ನೀನ್ ಬೇಡ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೂ ಅಲ್ಲ. உன்னை நேசிக்கிற கர்த்தர் ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ உன் ದೇವರು மேல பிரியம் வச்சு ನಿನ್ನ ಮೇಲೆ உன் ಪ್ರೀತಿ ಇಟ್ಟು தவறுகளை உணர்த்தி ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು உனக்குன்னு ஒரு ஊழியக்கார மூலமா பேசுறாரு. ಓ ನಿನ್ನ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ஆனா ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. நீ அதை எப்படி எடுக்கிற? ಆದ್ರೆ ನೀನು ಅದನ್ನು ಹೇಗೆ எந்த ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ? விதத்தை பயன்படுத்துற? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ உனக்கு ಉಪಯೋಗಪಡಿಸ್ತೀಯ? ஒரு ஆளை ஏற்படுத்திக்கிற, ನಿನಗಾಗಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಉಂಟು தீர்க்க ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. தரிசனத்தை அற்பமா பேசுற, ಪ್ರವಾದನೆಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ அந்த ಮಾತನಾಡುತ್ತೀಯ. தீர்க்கதரிசி சொன்ன ஊழியக்கார அவாந்தர வழி போல நீ பேசுற. ಆ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದಿದ್ದ ಸೇವಕರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೀರಾ? உன் அபிஷேகத்துக்கு, ನಿನ್ನ உன் ಅಭಿಷೇಕಕ್ಕೆ, வெளிப்பாட்டுக்கு, ನಿನ್ನ ಪ್ರಕಟಣೆಗೆ, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ நீயே வேட்டு வைக்கிற. ನೀನೇ ಬೇಟಿ ಇಟ್ಕೊಂತೀಯ. ஹalleluya. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ಜೋರಾಗಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ. இது போதாது, உங்க சத்தம் குறைவா இருக்கிறது. ಈ ಶಬ್ದವು ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி வந்தங்க, நான் தேடாத தெய்வம் எல்லாம் தேடி வந்தங்க. புரியுதுங்களா? தேடாத தெய்வமெல்லாம் தேடி வந்தேங்க, தேடி வந்த இயேசுவை நான் பாட வந்தேங்க. என்னங்க? ஐயா வந்து பாருங்க. சொல்லுங்க. சத்தத்தை ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? பேசுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் இயேசப்பாவின் சொந்தக்காரங்க. சொல்லுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் இயேசப்பாவின் சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. இயேசு அப்பா அன்பினில வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அம்மா வந்து பாருங்க, ஐயா கொஞ்சம் கேளுங்க. அல்லேலூயா பாட்டுக்காரங்க, நாங்கள் எல்லாம் இயேசப்பாவின் சொந்தக்காரங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். இப்ப சபைக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை கர்த்தர் கொண்டு வராருன்னா, ಸಭೆ ಒಳಗಡೆಯಿಂದ ದೇವರು ಒಂದು ಮಾತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರಂದ್ರೆ, உன்னை வெட்கப்படுறதுக்கு அல்லவே அல்ல, ಓ ನಿನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ, நீ அவமானப்பட்டு போவதற்காக அல்ல, ನೀನು ಆಶಾಭಂಗ ಪಟ್ಟು ಹೋಗಕ್ಕಲ್ಲ, உன்னை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ ಎಂಬುದನ್ನು ஆண்டவர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. எவ்வளவு என் மேல பிரிய ಓ வச்சிருக்கிறார், ದೇವರು ನನ್ನ ಮೇಲೆ ಎಷ್ಟು ಪ್ರೀತಿಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, எவ்வளவு என்னை நேசிக்கிறார். ಓ ಎಷ್ಟು ನನ್ನನ್ನು என் ಪ್ರೀತಿಸುತ್ತಾರೆ. ஊழியக்காரர் மூலமா என்னோடு ಓ பேசினார், ನನ್ನ ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ನನ್ನ என் ಸಂಗಡ தவறை ಮಾತನಾಡಿದರು. உணர்த்தினார், ಓ ನನ್ನ ತಪ್ಪನ್ನು ಸರಿಪಡಿಸಿದರು. நான் பாத மாறி போன அதை எனக்கு தெரியப்படுத்தினார், ಓ ನನ್ನ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋದೆ ಸಾಮಿ ನನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿದರು. என் நினைவில் இருந்தது, ಓ என் நினைவில் இருந்தது, ನನ್ನ ಚಿಂತೆಯಲ್ಲಿ என் ಇದ್ದವರು, இருதயத்தில் இருந்தது, ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದ್ದವರು, என் பேச்சில் இருந்தது, ನನ್ನ ಮಾತಿನಲ್ಲಿ என் ಇದ್ದವರು, பார்வையில் இருந்தது, ನನ್ನ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರು எனக்கு வெளிப்படுத்தினார். ಓ ನನಗೆ கர்த்தர் ಪ್ರಕಟಿಸಿದರು. எவ்வளவு பெரியவர், ದೇವರು ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು, எவ்வளவு பெரியவர். ಎಷ್ಟು ದೊಡ್ಡವರು. இப்படி நீ சொல்லி பாரு, ನೀನು ಹೇಳಿ ನೋಡು, உன் வாழ்க்கை மதுரமா ಓ மாறும், ನಿನ್ನ ಜೀವನವು உன் ಮಧುರವಾಗುತ್ತದೆ. வாழ்க்கை ஆசீர்வாதமா ಓ மாறும். ನಿನ್ನ ಜೀವನವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அதை ಮಾರುತ್ತದೆ. விட்டுட்டு ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟು நீ வேற வார்த்தைகளை கொண்டு
போகும்போது ಓ ಸತ್ಯ ಗ್ರಂಥಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ வார்த்தையை கர்த்தர் கணக்குல வச்சிருவா. ಓ ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಡು. ஊழியக்காரனை பார்த்தோ சபையை பார்த்தோ நீ விரல் வீட்டுன்னு சொன்னா ಓ ನೀನು ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಸೇವಕರನ್ನು ನೋಡಿ ಬೆರಳನ್ನು ತೋರಿಸ್ತೀಯ ಅಂದರೆ கர்த்தர் விடவே மாட்டார். ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. என்ன நடந்தாலும் ಏನು ನಡೆದರೂ ஊழியக்காரனோடு அவர் துணையாவே இருப்பார். ಸೇವಕರ ಜೊತೆ ಆತನ ಜೊತೆಗಾರರಾಗಿರುತ್ತಾರೆ. சிம்சோன் பாவத்துக்கு விழுந்தான். ಸಿಂಸೋನು ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದನು. வேசி பின்ன ஓடனா. ವೇಶ್ಯೆಯಿಂದ ಹೋದನು. ஆனா முடிவு என்ன தெரியுமா? ಆದ್ರೆ ಅಂತವು ಏನು இந்த ಗೊತ್ತಾ? ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரேன்னு சொன்னா பாத்தீங்களா? ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳಿದನು அங்க ನೋಡಿ. தேவ மகிமை அங்க வந்துருச்சு. ಅಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಬಂದು ಬಿಡ್ತು. இதுதான் ஊழிய காட்டு இருக்கிற மகிமை. ಇದೇ ದೇವರ ಸೇವಕರ ಬಳಿ ಇರುವಂತ ಮಹಿಮೆ. விரல் நீட்டுவதோ, ನೀನ್ ಬೆರಳು வேண்டாத வார்த்தைகளை பேசுவதோ, ಬೇಡದೇ ಇರುವ ಮಾತುಗಳು ಹೇಳುವುದು, உனக்கு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதோ, ನಿನಗಾಗಿ ಜನರನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುವುದು, அங்க நீ எழும்பி நின்னு உன் வார்த்தையை உயர்த்துவதோ, ಅಲ್ಲಿ ಎದ್ದು ನಿಂತು ನಿನ್ನ ಮಾತು ಎತ್ತುವುದು கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. பிடிக்கவே பிடிக்காது. ಇಷ್ಟವಾಗುವುದಿಲ್ಲ. ஜாக்கிரதை, ಜಾಗ್ರತೆ, ஜாக்கிரதை. ಜಾಗ್ರತೆ. இந்த நினைவே மக்கள் மேல ಈ ನಿನಿವೆ ಜನರ ಮೇಲೆ ஆண்டவருடைய பிரியம் இருந்தது. ದೇವರ ಪ್ರೀತಿ ஆண்டவருடைய நேசிப்பு இருந்தது. ದೇವರ ಒಂದು ಪ್ರೀತಿ அவரை வழிநடத்த விரும்பினார். ಆತನನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟರು. ஆகவே தவறுகளை உணர்த்தி ದೇವರವರ ತಪ್ಪುಗಳನ್ನು ಅವರು ತಿಳಿಯುವಂತೆ ಮಾಡಿ பாவங்களையும் அக்கிரமங்களையும் ಅವರ ಪಾಪಗಳನ್ನು இந்த ಅಕ್ರಮಗಳನ್ನು யோனாவிடத்துல போய் சொல்றாரு. ಈ ಯೋನವಿನ ಬಳಿ ಹೋಗದೆ ಹೇಳುತ್ತಾರೆ. சொல்லும்போது என்னன்னு சொல்றாரு? ಹೇಳುವಾಗ ಏನಂತ ಹೇಳುತ್ತಾರೆ? நீ போய் ನೀನು ಹೋಗಿ நினைவுக்கு விரோதமாக நீ பேசு. ನಿನಿವೆಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡು. அவர் சொல்லப்ப நீ எழுந்து மகா நகரமாகிய ನೀನು ಎದ್ದು ಮಹಾನಗರವಾಗಿರುವ நினைவுக்கு போய் ನಿನಿವೆಗೆ ಹೋಗಿ ಅದಕ್ಕೆ விரோதமாக பிரசங்கி. ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ நல்லா யோசிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ செய்த தவறு, ಮಾಡಿದ ತಪ್ಪು, செய்த அக்கிரமத்தை ಮಾಡಿದ எந்த ಅಕ್ರಮಗಳನ್ನು விதத்தை சொல்றாரு பாருங்க. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ எழுந்துரு, ನೋಡಿ. நீ எழுந்துரு. ಎದ್ದಳು, ನೀನು ಎದ್ದಳು. யோனாவே, ಯೋನನೇ எழுந்துரு. ಎದ್ದಳು, நினைவுக்குள்ள போ. ನಿನಿವೆ ಒಳಗೆ ಹೋಗು. அந்த ஜனத்தை பார்த்து இப்படி பேசு. ಈ ಜನರನ್ನು ನೋಡಿ ಈಗ ಹೇಳು. ஹல்லேலூயா. ஹalleluya. இவராவ நினைச்சாரு. ಇವರಾಗೆ ತಿಳಿದುಕೊಂಡನು. தேவன் தாங்க பேசுறாரு. ದೇವರೇ ಮಾತನಾಡಿದರು. நீங்க எப்படி எடுக்கறீங்க? ನೀವು ಹೇಗೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? எந்த விதத்துல எடுக்கறீங்க? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நிறைய முறை நான் துக்கப்பட்டிருக்கிறேன். ಅನೇಕ ಸಾರಿ ನಾನು ದುಃಖ நிறைய ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. முறை நான் கண்கலங்கி இருக்கிறேன். ಅನೇಕ ಬಾರಿ ಕಣ್ಣು நிறைய முறை அழுது இருக்கிறேன். ಅನೇಕ ಬಾರಿ ಅತ್ತಿದ್ದೀನಿ. என்னுடைய அழுகை அதிகாலையில தேவனுடைய பாதத்துல கண்ணீர் விழுந்து இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣೀರು ಮುಂಜಾನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದೆ. ஆண்டவரே, நீதானே என் நாவிலிருந்து பேசுறீங்க. ದೇವರೇ, ನೀನ್ ತಾನೇ ನನ್ನ நீங்க ನಾಲಿಗೆಯಿಂದ தானே ಮಾತನಾಡಿದೆ. வெளிப்பாட்டை கொண்டு வந்தீங்க. ನೀನ್ ತಾನೇ ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟೆ. நானா பேசினேன். ನಾನಾಗಿ என் ಮಾತನಾಡಿದೆ. நாவில நீங்க தானே பேச வச்சீங்க. ನನ್ನ ನಾವಿನಿಂದ ನೀನ್ ತಾನೇ ಮಾತಾಡು ಅಂತ ಇಟ್ಟೆ. ஆனா இன்னார் இப்படி சொல்றாங்களே, ಓ, ಇಂತ ಜನರು ಈ ರೀತಿ ನಾನು இப்படி ಹೇಳ್ತಾರಲ್ಲ, பேசுறாங்களே, ಹೀಗೆ ಮಾತನಾಡ್ತಾರಲ್ಲ. அது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ದೇವ್ರು ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? எப்பா நீ ஏன் எடுத்துக்கிற? ಅಪ್ಪ, ನೀನಾಗ್ ತಗೊಂತೀಯಾ? நான் எடுத்துக்கிற விடு. ನಾನು ಅದನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ஒரு நாள் உண்டு மகனே, ಒಂದು ದಿನ ಉಂಟು ஒரு ಮಗನೇ. நாள் உண்டு. ಒಂದು ದಿನ ಉಂಟು ಮಗನೇ. கலங்காது, நீ கலங்காது. ನೀನ್ ದುಃಖ ಪಡಬೇಡ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya. கலங்கிடும் மனதுக்கு ஆறுதல் கொடுப்பவர் நீரேயா. கலங்கிடும் மனதுக்கு ஆறுதல் கொடுப்பவர் நீரேயா. ஐயா, 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 ஐயா. கலக்கம் வரும்போது நான் கலங்கி தவிக்கிறேனே. கண்ணீர் வரும்போது நான் கண்ணீர் விடுகிறேனே. கலக்கம் வரும்போது நான் கலங்கி தவிக்கிறேனே. கண்ணீர் வரும்போது நான் கண்ணீர் விடுகிறேனே. என் அருளே, என் இயேசுவே, என் அருளே, என் இயேசுவே, நீ எங்கே, நீ எங்கே, நீ எங்கே? கலங்கிடும் மனதுக்கு ஆறுதல் கொடுப்பவர் நீரேயா.
ஆமென். ஹalleluya. 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 ஒரு நாள் இதை நினைச்சு கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது ಒಂದು ದಿನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನನ್ನ ವೇದನೆಯನ್ನು ನೆನೆಸಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತಿರುವಾಗ ஆண்டவர் என்னோடு அமை உறவாடினார். ದೇವರು ನನ್ನ ಸಂಕಟ ಸಂಚರಿಸಿದರು. முன்பு இருந்த சபையில கலக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தேன். ಮುಂಚೆ ಇದ್ದ ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ದುಃಖದಿಂದ ವೇದನೆಯಿಂದ ಕುಳಿತಿದ್ದೆ. ஒரு குடும்பம் சொன்ன வார்த்தை, ಒಂದು ಕುಟುಂಬ ನುಡಿದಂತ இவர் என்ன ಮಾತು, தீர்க்க தரிசனம் சொன்னா, ನೀನ್ ಏನ್ ಪ್ರವಾದನೆ ನುಡಿದೆ, இவர் என்ன வெளிப்பாடை சொல்லிவிட்டார், ಈತನು ಏನು ಪ್ರಕಟಣೆ ಹೇಳಿಬಿಟ್ಟರು. அவர்கள் ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு பேசினார்கள். ಅವರು ಒಂದು ಗುಂಪನ್ನು ಸೇರಿಸಿಕೊಂಡು ಮಾತನಾಡಿದರು. ஆனா கர்த்தர் விடவில்லை. ಆದ್ರೆ ದೇವರು அன்றைக்கு என்னோடு பேசினா, ಆವತ್ತು நீ ನನ್ನ ಸಂಗಡ கலங்காத ಮಾತನಾಡು. மகனே, ನೀನು நீ ಗೋಳಾಡಬೇಡ ಮಗನೇ, துக்கப்படாத மகனே, ನೀನು ದುಃಖ ಪಡಬೇಡ உன் ಮಗನೇ, கலக்கத்தை நான் கண்டேன். ಓ ನಿನ್ನ ದುಃಖವನ್ನು ಕಂಡೆ. ஹalleluya. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் அப்படி இறங்கி வருகிறது. ಓ ಪರಲೋಕದಿಂದ ಒಂದು ಧ್ವನಿ ಹಾಗೆ ಇಳಿದು அந்த ಬಂದಿತು. ಧ್ವನಿ என்னுடைய காதுகளுக்கு கேட்கிறது. ಆ ಶಬ್ದವು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಲ್ಪಟ್ಟಿತು. இறைவா இறைவா இறைவா. அந்த சத்தம் என் காதுகள் கேட்கிறது. ಈ ಶಬ್ದವು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿತು. அதை மறக்க கூடாத அந்த பாடல். ಆದ್ರಿಂದ ಈ ಹಾಡನ್ನು ನಾನು ಮರೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. இன்றைக்கு வர அந்த குடும்பத்தை நான் பார்க்கிறேன். ಇವತ್ತು ತನಕ ನಾನು ಆ ಕುಟುಂಬ சிதறப்பட்ட குடும்பமாய், ಚೆದರಲ್ಪಟ್ಟ ಕುಟುಂಬವಾಗಿ, ஐக்கியமில்லாத குடும்பமாய், ಐಕ್ಯತೆ ಇಲ್ಲದ ಕುಟುಂಬವಾಗಿ, ஆசீர்வாதம் இல்லாத குடும்பமாய், ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಂಡ வேதனை ಕುಟುಂಬವಾಗಿ, நிறைந்த குடும்பமாய், ವೇದನೆ ತುಂಬಿದ ಕುಟುಂಬವಾಗಿ, சாத்தானின் கிரியை செய்யற குடும்பமாய், ಓ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ ಕುಟುಂಬವಾಗಿ இந்த வரைக்கும் பார்க்கிறேன். ಇವತ್ತು ತನಕ இங்க விடுதலை, அங்க விடுதலை, சபை விட்டு அங்க 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 ஓடிக்கொண்டே இருக்கிறத நான் பார்க்கிறேன். ಇಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, ಅಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಂತ ಇವತ್ತು ತನಕ ಸಭೆ ಬಿಟ್ಟು ಸಭೆ ಓಡುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. நிம்மதி வராது, ನೆಮ್ಮದಿ ಬರುವುದಿಲ್ಲ, சமாதானம் கிடைக்காது, ಸಮಾಧಾನ ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, சுகமாய் தூங்க முடியாது, ಸುಖವಾಗಿ ನೀನು ಮಲಗಕ್ಕಾಗಲ್ಲ, ஆரோக்கியமாய் இருக்க மாட்டே, ಆರೋಗ್ಯ ಇರುವುದಿಲ್ಲ. உன் சம்பாதனை எவ்வளவு வந்தாலும் ನಿನ್ನ ಸಂಪಾದನೆ அது ಎಷ್ಟಾಗಿದ್ರೂ உனக்கு குறைவாகவே இருக்கும், ಅದು ನಿನಗೆ ಕೊರತೆಯಾಗಿರುತ್ತದೆ, சஞ்சலமாகவே இருக்கும், ಸಂಕಲ್ಪವಾಗಿರುತ್ತದೆ, கண்ணீராகவே இருக்கும், ಕಣ್ಣೀರಾಗಿರುತ್ತದೆ, துக்கமாகவே இருக்கும். ದುಃಖವಾಗಿರುತ್ತದೆ. தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் நினைக்கும் பொழுது, ಪ್ರವಾದಿಯನ್ನು ಕೇವಲವಾಗಿ ಅನ್ನುವಾಗ, தீர்க்க தரிசிக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது, ಪ್ರವಾದಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎದ್ದೊಳುವಾಗ, அந்த சபையை குறித்து குறையாய் பேசும் பொழுது, ಆ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆಯಾಗಿ கர்த்தர் உன்னை விடவே மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದೇ நீ ಇಲ್ಲ. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ನೀನು ಯಾವ ರೀತಿಯಾದ நீ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದರೂ ಸರಿ, என்னத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, ನೀನು ಏನನ್ನು ತೆಗೆದುಬಂದು ಕೊಟ್ಟರೂ ಸರಿ, ஆண்டவருடைய கோபாக்கனை உன்மேல் இருந்து கொண்டே இருக்கும். ದೇವರ ಕೋಪವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஹalleluya, 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 ஹalleluya. ஹalleluya. இப்படிதான் தேவன் இந்த நினைவோவை அறிந்து, ಹೀಗೇನೆ ದೇವರು ಈ ನಿನಿವೆಯನ್ನು ತಿಳಿದು, நினைவே மேல பாசமும் அன்பையும் பிரியத்தையும் வைத்து, ನಿನಿವೆನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು, ಆತನ ಸ್ನೇಹವನ್ನು ಇಟ್ಟರು. இந்த யோனாவிடத்துல பேசுகிறார். ಇಲ್ಲಿ ಯೋನನ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya. ஆமென். நீ எழுந்து தரிசித்து நினைவுக்கு போ என்றார். ಓ ನೀನು ಎದ್ದು ನೀನು ನಿನಿವೆಗೆ ಹೋಗು, நீ நினைவுக்கு போ என்றார். ನೀನು ನಿನಿವೆಗೆ ಹೋಗು. ஆனா இந்த யோனா என்ன செய்ய தெரியுமா? ಆದ್ರೆ ಯೋನನ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ? தர்சிசுக்கு போகிறார். ಈತನ ದರ್ಶಿಸಕ್ಕೆ ಓಡಿ தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய மகிமையை விட்டு விலகி ஓடுகிறவராக, ದೇವರ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು, ದೇವರ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ ಓಡುತ್ತಾನೆ. தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறார். ಓ ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya. நினைவுக்கு போக வேண்டிய இந்த யோனா ನಿನಿವೆಗೆ ಹೋಗಬೇಕಾದ ಯೋನನು தர்சிசுக்கு ஓடுகிறார். ದರ್ಶಿಸಿಗೆ ಓಡುತ್ತಾನೆ. இரண்டாவது இந்த யோனாவிடத்துல ಎರಡನೇದಾಗಿ ಯೋನವನ ಬಳಿ போக வேண்டிய இடத்தை விட்டு ಹೋಗಬೇಕಾದ ದಾರಿಯನ್ನು ಬಿಟ್ಟು போக கூடாத இடத்துக்கு ஓடுகிறார். ಹೋಗಬೇಡದೇ ಇರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எபிரேயர் 12:5 நீங்க பார்க்கும் பொழுது, ಇಬ್ರಿಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 12:5 ನೀವು ನೋಡುವಾಗ, நீதிமொழிகள் 3:11 பார்க்கும் பொழுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 3:13 ನೋಡುವಾಗ, நீதிமொழிகள் 4:15 பார்க்கும் பொழுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 4:15 ನೋಡುವಾಗ, நீதிமொழிகள் 25:8 பார்க்கும் பொழுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 25:8 ನೋಡುವಾಗ, நீதிமொழிகள் 27:10 பார்க்கும் பொழுது, ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 25:10 ನೋಡುವಾಗ, தேவனுடைய வார்த்தை அங்க மகிமையாய் இருக்கிறது. ದೇವರ
ಮಾತು ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆಯಾಗಿದೆ. போக வேண்டிய சபைக்கு நீ போகாம ಹೋಗಬೇಕಾದ ಸಮಯಕ್ಕೆ ಹೋಗದೆ தேவன் விரும்பாத சபைக்கு நீ ஓடுவாயானால் ದೇವರು ಇಷ್ಟಪಡದಿರೋ ಸಭೆಗೆ ಹೋಗೋದಾದರೆ தேவன் உன்னிடத்தில் எப்படி அசைவாடுவார்? ದೇವರು ನಿನ್ನ ಬಳಿ ಹೇಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ? தேவன் எப்படி உன்னோடு பேசுவார்? ದೇವರು ಹೇಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವರು? சிந்தித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. லூக்காவிலே நீங்க பார்த்தீங்கன்னா ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 12 12ರಿಂದ நீங்க கடைசி வரை பார்க்கும் பொழுது ನೀವು ಕೊನೆ ಭಾಗ ತನಕ ನೋಡುವುದಾದರೆ அப்பா வேணாம், சகோதரர் வேணாம், குடும்பம் வேண்டாம், ஆமென், ತಂದೆ ಬೇಡ, ಸಹೋದರ ಬೇಡ, ಕುಟುಂಬ ಬೇಡ, தன் ஆஸ்தி போதும், ನನ್ನ ಆಸ್ತಿ தன் ಸಾಕು, நண்பர்கள் போதும், ನನ್ನ ಸ್ನೇಹಿತರು ಸಾಕು, உலகத்தை நாடி ஓடினான். ಲೋಕವನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಿದನು. அந்த ஓட்டத்தில் அவனுக்கு வேதனையும் துக்கமும் காத்திருந்தது. ಆತನ ಓಟದಲ್ಲಿ ವೇದನೆ ದುಃಖವು போக ಕಾದಿತು. வேண்டிய இடம் எது? ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳ ಯಾವುದು? அங்க செல்லாம ಅಲ್ಲಿ ಹೋಗದಿರಾ, போக கூடாத இடத்துக்கு நீ ஓடுகிறாய். ಹೋಗಬೇಡದಿರುವ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗಲಿ. அதனால கர்த்தர் கேட்கிறார், ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು நீ எங்க ಕೇಳುತ್ತಾರೆ, போகிறாய்? ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯಾ? எங்கே நீ ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? ஹல்லேலூயா. ஹalleluya. யோனாவிட கர்த்தர் பேசினது என்ன? ಯೋನನ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದನು. ನಿನಿವೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதை நோக்கி தான் யோனா ஓட வேண்டும். ಅದನ್ನು ದೃಷ್ಟಿಸಿನೇ ಯೋನ ಓಡಬೇಕಾಯಿತು. ஆனா அங்க இல்ல. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅಲ್ಲ. தேவன் விரும்பாத இடம், ದೇವರು ಇಷ್ಟಪಡದ தேவன் சொல்லாத இடம், ದೇವರು ಹೇಳದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳ, தேவன் வழிகாட்டாத இடம், ದೇವರು ದಾರಿ ತೋರಿಸಿರುವ ಸ್ಥಳವು இந்த யோனா ஓடின ஓட்டம். ಈ ಯೋನ ಓಡಿದ ಓಟವು. ஹல்லேலூயா. ஹalleluya. மூன்றாவது நீங்க பார்க்கும்போது ಮೂರನೇದಾಗಿ இந்த ನೋಡಬೇಕಾದ್ರೆ யோனாவிடத்துல ಈ ಯೋನವಿನ ಬಳಿ அயர்ந்த நித்திரை. ಒಂದು ಘನ ನಿದ್ರೆ. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தூக்கத்தை விரும்பினான். ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು. அயர்ந்த நித்திரை, ಘನ ನಿದ್ರೆ, தூக்கத்தை விரும்பினான். ಅವನು ನಿದ್ರೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು. நல்லா யோசித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடும்போது ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುವಾಗ கர்த்தர் சொன்ன இடத்துக்கு போகல, ದೇವರು ನುಡಿದಂತ ಜಾಗಕ್ಕೆ கர்த்தர் ಹೋಗಿ சொல்லாத இடத்துக்கு ஓடினார். ದೇವರು ಹೇಳ್ದಿರೋ ಸ್ಥಳಕ್ಕೆ ಓಡಿದನು. இப்ப என்னன்னா ಇಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ இவருக்குள்ள ಈತನ ஒரு ಒಳಗೆ தூக்க மயக்கம். ಒಂದು ತೂಕಡಿಸವು. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அயர்ந்த நித்திரை, ತೂಕಡಿಸುವುದು, தூக்கத்தை விரும்பி ನಿದ್ದೆಯನ್ನು அவர் ಇಷ್ಟಪಟ್ಟು செய்யற காரியம் என்ன? ಆತನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? நல்லா நீங்க பாத்தீங்கன்னா ಚೆನ್ನಾಗಿ ನೀವು வேதம் ಗಮನಿಸಿದರೆ சொல்லுகிறது, ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತದೆ. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்க்கும்போது 20ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ தூக்கத்தை விரும்பினா தரித்திரம் வரும் என்று சொல்லுகிறார். ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ದರಿದ್ರವು ಬರುತ್ತದೆ. நீ தூக்கத்தை விரும்பாதேன்னு சொல்றாரு. ನೀ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡಬೇಡ ஒரு ಅಂತ தேவனுடைய ಹೇಳ್ತಾರೆ. பிள்ளைக்கு ಒಬ್ಬ ದೇವರ அதிக ಮಗುವಿಗೆ நேரம் தூக்கம் இருக்காது. ತುಂಬಾ ಹೊತ್ತು ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. ஒரு தேவனுடைய பிள்ளை ಒಬ್ಬ ದೇವರ ಮಗುವಿಗೆ எதிராளி யாரு வர்றா, ನನಗೆ ವಿರೋಧಿಯಾಗಿ ಶತ್ರು ಯಾರು தேவன் என்ன சொல்றாரு, ದೇವರೇನು ನುಡಿಯುತ್ತಾರೆ, எதை செய்ய சொல்றாரு, ಯಾವುದನ್ನು ಮಾಡಕ್ಕೆ அது மேலதான் விழிப்பாய் இருப்பாங்க. ಅದರ ಮೇಲೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சிம்சோன் கர்த்தருக்குள்ள இருந்து வந்தவன், ದೇವರ ಒಳಗಿದ್ದ ಬಂದವನು, தேவன் சொல்லி பிறந்தவன், ದೇವರು ನುಡಿದು ಹುಟ್ಟಿದವನು, அநேகரை ரட்சிக்க வேண்டிய ஒரு மனுஷன். ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ತರುವಂತ ವ್ಯಕ್ತಿ. ஆனா இவன் ஒரு ஆದ್ರೆ வேசியின் வேசியின் மடியில படுத்து தூங்கினதுனால ಆದ್ರೆ ಇವನು ಒಂದು ವೇಶ್ಯ ಮಡಿಲಲ್ಲಿ ಅವನ ತೂಕಡಿಸಿದ್ರಿಂದ அவன் மேல இருந்த மகிமை போயிருச்சு, ಆತನ ಮೇಲಿದ್ದ ಮಹಿಮೆ அவன் ಹೋಯಿತು, மேல இருந்த பிரசன்னம் போயிருச்சு, ಅವನ ಮೇಲಿದ್ದ ಪ್ರಸನ್ನತೆ அவன் மேல ಹೋಯಿತು, இருந்த கனம் போயிருச்சு, ಅವನ ಮೇಲಿದ್ದ ಗಣ அவன் ಉಂಟಾಯಿತು, மேல இருந்த வல்லமை போய்விட்டது. ಅವನ ಮೇಲಿಂದ ಶಕ್ತಿ ಉಂಟಾಯಿತು. எதனால? ஒரு ಯಾವುದರಿಂದ? பெண்ணின் மடியில தூங்கினதுனால, ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ಮಡಿಲಲ್ಲಿ ಮಲಗಿದಿರೋದ್ರಿಂದ, நித்திரை செய்ததுனால, ಆ ನಿದ್ದೆ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ அவனுடைய ரகசியத்தை இந்த பெண் தெரிந்து கொண்டாள். ಅವನ ರಹಸ್ಯವನ್ನು ಈತಳು நீ ತಿಳಿದುಕೊಂಡಳು. தூக்க மயக்கமா இருப்பாயானால், ನೀನ್ ತೂಕಡಿಸುತ್ತಾ நீ ಇರುವುದಾದರೆ, தூக்கத்தை விரும்பினால், ನೀನ್ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ உனக்குள்ள ரகசியத்தை சாத்தான் தெரிந்து கொள்ளுவான். ನಿನ್ನಲ್ಲಿರುವ ರಹಸ್ಯವನ್ನು ಶೈತಾನನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. உனக்குள்ள கர்த்தர் வைத்திருக்க திட்டம் வெளிப்படாது. ನಿನ್ನಲ್ಲಿ ದೇವರಿಟ್ಟಿರುವಂತ ತೀರ್ಮಾನ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. கர்த்தர் வச்சிருக்க தரிசனம் வெளிப்படாது. ದೇವರಿಟ್ಟಿರುವ ದರ್ಶನವು ನಡೆಯುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் செயல்படாது. ದೇವರು ನಿನ್ನನ್ನಿಟ್ಟು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. ஏன்னா உன் ஆவி ஆத்மா சரீரம் தூக்கத்தில் இருக்கிறது. ಯಾಕಂದ್ರೆ ನಿನ್ನ
ಆವಿ ನಿನ್ನ ಆತ್ಮ ಶರೀರವು ತೂಕಡಿಸುತ್ತಾ இங்க ಇದೆ. அநேகர் இருக்கிறீர்கள், ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿ ಅನೇಕ ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்க மாட்டீர்கள், ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, வேதத்தை வாசித்து தியானம் பண்ற நேரத்துல தியானம் பண்ண மாட்டீர்கள், ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ಓದಿ ಧ್ಯಾನ ಮಾಡಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ವೇದವನ್ನು ಓದೋದಿಲ್ಲ, ஆராதிக்க நேரத்துல ஆராதிக்க மாட்டீர்கள், ಸ್ತುತಿ ಮಾಡುವ ಸಮಯದಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ, தேவ சமூகத்துல காத்திருக்க நேரத்துல காத்திருக்க மாட்டீர்கள், ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾದಿರೋದಿಲ್ಲ, உபவாசம் இருக்காது, ಉಪವಾಸ ಇರೋದಿಲ್ಲ, நீ உன் இஷ்டப்படி நடந்து கொண்டிருப்பாய், ನಿನ್ನ ಇಷ್ಟದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೀಯ, தூக்கம் 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 என தூக்கத்தை நாடிக்கொண்டு இருப்பாய், ನಿದ್ದೆ 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 ಅಂತ ಹೇಳಿ ನಿದ್ದೆ ಮೇಲೆ ஒரு ಇಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ. மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னா ಒಂದು ಗಂಟೆ ಲೇಟ್ ಆಗಿಬಿಟ್ಟರೆ ஆட்டோமேட்டிக் உனக்கு தலைவலி வந்து விடும், ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ನಿಮಗೆ ತಲೆನೋವು ಬರುತ್ತೆ, ஆட்டோமேட்டிக் உனக்கு வயிறு வலி வந்து விடும், ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬರುತ್ತೆ, ஆட்டோமேட்டிக் உனக்கு காய்ச்சல் வந்துரும், ಆಟೋಮೆಟಿಕ್ ಆಗಿ ಜ್ವರ ಬಂದು கண்ணெல்லாம் இருண்டு போகும், ಕಣ್ಣುಗಳೆಲ್ಲ ಕತ್ತಲೆ ಆಗುತ್ತದೆ, நடக்கும்போது தடுமாறுவ, ನಡೆಯುವಾಗ ಅಲ್ಲಾಡುತ್ತೀಯ, என்னப்பா இப்படி இருக்கேன்னு கேட்டா ಏನಪ್ಪ ನೀನ್ ಹೀಗಿದ್ದೀಯ, தூக்கமில்லை, ನನಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, தூக்கமில்லை, ನನಗೆ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, எவ்வளவு நேரம், ಎಷ್ಟು ಗಂಟೆ, 10 மணிக்கு படுக்க வேண்டிய ஆளு 10 ಗಂಟೆಗೆ ಮಲಗಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿ 11 மணிக்கு தூங்குனதுனால 11 ಗಂಟೆಗೆ ಮಲಗಿರೋದು, ஹalleluya 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 ஹalleluya, தடுமாறி போய் நின்னுகிட்டு இருப்ப, ಅಲ್ಲಾಡಿ ಹೋಗಿ ನಿಂತಿರ್ತೀರಾ, அந்த 10 மணிக்கு தூங்க வேண்டிய ஆளு 10 ಗಂಟೆಗೆ ಮಲಗಬೇಕಾದ ವ್ಯಕ್ತಿ 11 மணிக்கு தான் தூங்கி இருப்ப, 11 ಗಂಟೆಗೆ ಮಲಗಿರ್ತೀಯ, என்ன காரணம், ಏನ್ ಕಾರಣ, உன் கையில இருக்கிற மொபைல் காரணம், ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿರೋ ಮೊಬೈಲ್, இல்ல உன் வீட்ல இருக்கிற டிவி காரணம், ಇಲ್ಲ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿರೋ ಟಿವಿ, நீயாகவே ನೀನು உன் ನೀನಾಗಿ உன் தூக்கத்தை கெடுத்து ನಿನ್ನ ನಿದ್ದೆಯನ್ನು ಕೆಡಿಸಿ கடைசில என்ன சொல்லுவ தெரியுமா, ಕೊನೆಯದಾಗಿ ಏನ್ எனக்கு ಹೇಳ್ತಾರೆ, தலைவலி வந்துருச்சு, ನನಗೆ ತಲೆನೋವು எனக்கு ಬಂತು, மூக்கு வலி வந்துருச்சு, ನನಗೆ ಮೂಗಿನ எனக்கு ನೋವು, வயிறு வலி வந்துருச்சு, ನನಗೆ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬಂತು, என்னால முடியல, ನನ್ನಿಂದ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ஹalleluya ஆமென் ஆமென். ஒரு பெண்ணின் மடியில படுத்திருந்த இந்த சிம்சோனின் கதி என்ன தெரியுமா, ಈ ಹೆಣ್ಣಿನ ಮಡಿಯಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದ ಸಿಂಸೋನ ಸ್ಥಿತಿ ಏನ್ ಗೊತ್ತಾ, அவன் தூக்கத்தை விரும்பினால என்ன நடந்தது தெரியுமா, ಅವನು ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಏನ್ ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ, பெண் மேலே அவன் மோகம் கொண்டதுனால என்ன ஆனது தெரியுமா, ಹೆಣ್ಣಿನ ಮೇಲೆ ಆಸೆ ಪಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಏನ್ ನಡೆಯಿತು ಗೊತ್ತಾ, அவனுக்குள்ள இருந்த வல்லமை போயிருச்சு, ಅವನಲ್ಲಿದ್ದ ದೇವರ அவருக்குள்ள ವಲ್ಲಮೆ இருந்த ಹೋಯಿತು, பிரசன்னம் போய்விட்டது, ಅವನಲ್ಲಿದ್ದ ಪ್ರಸನ್ನತೆ ಹೋಯಿತು, அவருக்குள்ள இருந்த பரிசுத்தம் போயிருச்சு, ಅವನಲ್ಲಿದ್ದ ಪರಿಶುದ್ಧವೂ ಉಂಟಾಯಿತು, அவரால் நடந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் போயிருச்சு, ಅವನಿಂದ ನಡೆದಿದ್ದ ಎಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು அதிசயಗಳು ಉಂಟಾಯಿತು, ஹalleluya. நீ எம்மாத்திரம், ನೀನ್ ಎಷ್ಟು ಮಾತ್ರ, நீ எம்மாத்திரம், ನೀನ್ ಎಷ್ಟು ಮಾತ್ರ, அன்றைக்கு தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவா வெளிப்படல, ಆವತ್ತು ಪ್ರವಾದನೆ ಅಷ್ಟಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಲಿಲ್ಲ, அன்றைக்கு டிவி மொபைல் அன்ற வழிமுறைகளில் செய்திகள் வரவில்லை, ಆವತ್ತು ಟಿವಿ ಮೊಬೈಲ್ಗಳಲ್ಲಿ ದೇವರ ಸುದ್ದಿ ಬರಲಿಲ್ಲ, அன்றைக்கு தெருவுக்கு தெருவு வீதிக்கு வீதிக்கு சபைகளோ அங்கே ஊழியக்காரர்கள் எழும்பல, ಅಲ್ಲಿ ಬೀದಿ ಬೀದಿಗೆ ರೋಡಿಗೆ ಸಭೆಗಳು ಸೇವಕರು ಎದ್ದೋಳಲಿಲ್ಲ, இன்றைக்கு ಇವತ್ತು எந்த பக்கம் திரும்பினாலும் சபை, ಯಾವ ಕಡೆ ದಿಕ್ಕದಲ್ಲಿ ನೀವು எங்க ತಿರುಗಿದ್ರು போய் ಸಭೆ, யூடியூப், நீ எந்த இடத்துல போய் யூடியூப் ஆன் பண்ணாலும் அங்க ஒரு ஊழியக்காரன் பேசிட்டு இருப்பாங்க, ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅನ್ನು ಆನ್ ಮಾಡದೆ ಒಬ್ಬ ಸೇವಕರಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, எந்த நிலையில இருக்கிறா, ನೀನ್ ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದೆಯಾ, யோசித்து பாருங்க தேவ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ ದೇವರ ಜನರೇ, ஹalleluya ಹalleluya சொல்லுங்க, ஹalleluya ஆமென். இந்த யோனா தூக்கத்தை விரும்பினா, ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು, தூக்கத்தை விரும்பினா, ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟನು, ஹalleluya தேவனுடைய மகிமையும் வல்லமையும் இழந்து போனா, ದೇವರ ಮಹಿಮೆಯು ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು, சவுல் என்ற ஒரு மனுஷன், ಸೌಲ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ தேவனுடைய வல்லமை, ದೇವರ தேவனுடைய ಶಕ್ತಿ, அபிஷேகம், ದೇವರ ಅಭಿಷೇಕ, தேவனுடைய அனுக்கிரகம் ದೇವರ ಅನುಗ್ರಹವು இந்த சவுலுக்குள் இருந்தது, ಈ ಸೌಲಿನ ಒಳಗಿತ್ತು, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. எப்படியாவது தாவீதை அழித்து விட வேண்டும், ಹೇಗಾದ್ರೂ ದಾವೀದನನ್ನು ನಾಶಪಡಿಸಬೇಕು, பின்தொடர்ந்து கொண்டிருந்த இந்த சவுல், ಹಿಂತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದ ಸೌಲ್, தாவீதுக்காக எதிர்நோடி காத்திருக்கிற இந்த சவுல், ದಾವೀದನಿಗಾಗಿ ಎದುರು ನೋಡಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ದ ಸೌಲನು சற்று நேரம் அப்படியே அசந்து தூங்கி விட்டார். ಸ್ವಲ್ಪತ್ತು ಹಾಗೆ ಆತನು ನಿದ್ದೆ ಮಾಡಿದನು. நடந்தது என்ன தெரியுமா, ನಡೆದಿದ್ದೇನು ಗೊತ್ತಾ, சவுல் வைத்திருந்த ஒரு சொம்பு, தண்ணீர் குடிக்கிற சொம்பு, ಸೌಲ್ ಇಟ್ಟಿದ್ದ ನೀರು ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಚೊಂಬು, அவருக்கு பாதுகாப்பாக இருந்த ஒரு ஈட்டி, ಆತನಿಗೆ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದ ಒಂದು ಈಟಿ, அவர் மேல் இருந்த வஸ்திரத்தின் ஓர துங்கை கட் பண்ற ஒரு வழிமுறை, ಅವನ ಮೇಲ್ ಹಾಕಿದ ಬಟ್ಟೆಯ ಒಂದು ಓರದಲ್ಲಿ ಕಟ್ ಮಾಡುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, யாரை எதிரியாக நினைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தானோ, ಯಾರನ್ನು ಎದುರಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಕೊಳ್ಳಬೇಕು ಸಾಯಿಸಬೇಕಂತ ಇದ್ನೋ, அந்த எதிரியாக இருக்கிற தாவீது இதெல்லாம் எடுத்துட்டு தூர போயிட்டார். ಆ ಎದುರಾಗಿದ್ದ ದಾವೀದನು ಇದನ್ನೆಲ್ಲ ಎತ್ಕೊಂಡು ಹೊಂಟೋದನು. தூக்கம்
முடிந்து அவர் விழித்து பார்க்கும் பொழுது ಆಯಾಸವಾದ ನಿದ್ರೆ ಮಾಡಿ ಎದ್ದ ಮೇಲೆ அவருக்கு பாதுகாப்பு வைத்திருந்த ஈட்டியை காணா. ಆತನಿಗೆ ರಕ್ಷಣೆಗಾಗಿ ಕಾಯೋದಕ್ಕಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದ அவர் ಈಟಿ குடிப்பதற்கு வைத்திருந்த பாத்திரமாகிய செம்பை காணா. ಅವನು ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಇಟ್ಟಿದ್ದ ಪಾತ್ರವಾದ ಚೊಂಬನ್ನು ಕಾಣಿಸ್ತಾ ಇಲ್ಲ. அவர் மேலிருந்த வஸ்திரத்தின் தொங்கலிலே கொஞ்சத்தை காணா. ಅವನ ಮೇಲಿದ್ದ ಬಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಲ್ಲಿ ಬಟ್ಟೆಯ ಕಿತ್ತಲ್ಪಟ್ಟಿರುವುದನ್ನು ಕಂಡನು. திகைத்து போனார். ಅವನು ಗೋಲಾಡಿ ಹೋದನು, கலங்கி போனார். ಸಂಕಲ್ಪ ಪಟ್ಟನು. இவர் மட்டும் தூங்கவில்லை, ಈತನು ನಿದ್ದೆ ಮಾಡಲಿಲ್ಲ. இவரோடு சேர்ந்த எல்லா படைகளும் தூங்கி போயிட்டாங்க. ಈತನ ಜೊತೆ ಇದ್ದ ಎಲ್ಲ ಸೈನ್ಯವು ನಿದ್ದೆ ಮಾಡಿತ್ತು. வீட்டுல நீ மட்டும் தூங்கல, ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ನೀನ್ ಮಾತ್ರ ನಿದ್ದೆ ಇಲ್ಲ, குடும்பத்தையே நீ தூங்க வச்சுக்கிட்டு இருக்கிற. ನೀನು ಇಡೀ ಕುಟುಂಬವನ್ನೇ ತೂಕಡಿಸುತ್ತಾ ಇದ್ದೀಯ. ஹல்லேலூயா. நீ மட்டும் தூங்கல, ನೀನ್ ಮಾತ್ರ ಮಲಗಲಿಲ್ಲ, குடும்பமே தூங்கி கொண்டு இருக்கிறது. ಇಡೀ ಕುಟುಂಬವೇ ನಿದ್ದೆ அதனால ಒಳಗಿದೆ. என்ன செய்றான் தெரியுமா சத்துரு? ಆದ್ರಿಂದ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ ಶೈತಾನನು? கலை விதிக்கிறான். ಆತನು வேதனை விதைக்கிறார், வேதனைಯನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, துன்பத்தை விதைக்கிறார், ಕುಟುಂಬವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, பிரிவினை விதைக்கிறார், ಬೇರ್ಪಾಡನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, கசப்பை விதைக்கிறார், ಕಹಿಯನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ, சஞ்சலத்தை பெருக வைக்கிறார், ಸಂಕಲ್ಪವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ அவமானத்தை கொண்டு வருகிறார், ಆಶಾಭಂಗವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ வீதியில கொண்டு போய் உன்னை நிறுத்துகிறார், ಬೀದಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ, வீதியில இருக்கிறவர்கள் உன்னை குறித்து தவறாய் பேசும்படி செய்கிறார், ಬೀದಿಯಲ್ಲಿ ಇರುವವರು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಾಗಿ ನುಡಿಯುವಂತೆ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. கிறிஸ்துவ மகிமை வீதியிலே வந்து விட்டது. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಮಹಿಮೆ ಬೀದಿಗೆ ಬಂದು ಬಿಡ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? நீ தூக்கத்தை விரும்பினதனால், ನೀನ್ ತೂಕಡಿ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟಿರೋದ್ರಿಂದ இவ்வளவு காரியமும் உன் மேல வந்து இறங்கிட்டு இருக்கு. ಇಷ್ಟೊಂದು ಕಾರ್ಯವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿದು ಬಿಡ್ತು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றான், நான் வாசப்படி நிக்கிறேன். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನಾನು ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ. ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான்றாரு. ಒಬ್ಬನೇ ನನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಬಾಗಿಲನ್ನು ತೆರೆದರೆ, நீ திறக்கறாயா? ನೀನ್ ತೆರಿತೀಯಾ? தூக்க மயக்கம். ತೂಕಡಿಸುವಂತ ஹல்லேலூயா. ಮಯக்கம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அல்ல 5:15க்கு பிரேயர். ಬೆಳಗ್ಗೆ 5 ಕಾಲಿಗೆ ಜೂಮ್ ಪ್ರೇಯರ್. பாப்பா, அப்பதான் எனக்கு நல்ல தூக்கம் வரும். ಅವಾಗ್ಲೇ ನನಗೆ ಒಳ್ಳೆ ನಿದ್ದೆ ಬರುತ್ತೆ. இவங்களுக்கு வேலை இல்ல, ಇವ್ರಿಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ராத்திரி 12, 1 மணி, 10, 11, 12, 1 மணி, 2 மணி வரையும் அப்ப வேலை இல்ல. ರಾತ್ರಿ 10, 11, 12, 1, 2 ಗಂಟೆ ತನಕ ನಿಮಗೆ ಕೆಲಸವಿಲ್ಲ. காலையில கர்த்தரோடு பேசும்போது மட்டும்தான் வேலை இருக்கும். ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಕೆಲಸ ಬಂದ್ಬಿಡುತ್ತೆ. ஆமென். சோம்பேறியே என்றார். ಸೋಂಬೇರಿಯೇ, எவ்வளவு நேரம் நீ படுத்துக் கொள்வாய்? ಎಷ್ಟೊತ್ತು ನೀನು ಮಲಗಿರ್ತೀಯ? எவ்வளவு நேரம் நீ நித்திரை மயக்கத்தில் இருப்பாய்? ಎಷ್ಟೊತ್ತು ನೀನು ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀಯ? ஹல்லேலூயா. உன் சோம்பேறித்தனத்தை தூக்கி போடு. ನಿನ್ನ ಆಯಾಸವನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. ஹல்லேலூயா. சோம்பேறித்தனத்தை இன்றைக்கு ನಿನ್ನ ಸೋಂಬೇರಿಯ ಬುದ್ಧಿಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. ಈ ಯೋನ ನಿದ್ರೆ மயக்கத்தில் இருந்தா, ನಿದ್ದೆ ಮಯಕ್ಕದಲ್ಲಿದ್ದನು. ஆமென். சொல்லுங்க, சொல்லுங்க. எலியா ஒரு செடியின் கீழே படுத்திருக்கிறார். ಒಬ್ಬ ಗಿಡದ ಕೆಳಗಡೆ ಮಲಗಿದ್ದನು. அவர் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்றவர், ದೇವರಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ನಿಂತವನು. ஹல்லேலூயா. சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள. ಶಬ್ದದಿಂದ ಕೈ ಎತ್ತಿ. ஆமென். சில சாப்பிடலன்னா, ಕೆಲವೊಬ್ಬರಿಗೆ ಊಟ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ தூக்கமே வராது, ನಿದ್ದೆ ಬರೋದಿಲ್ಲ. சொல்லுவாங்க, நான் தூங்கவே இல்ல ராத்திரின்னுவாங்க. ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿದ್ದೆ ಮಾಡಿ. ಯಾಕೆ? நைட் சாப்பிடலையா, ರಾತ್ರಿ ನೀ ಊಟ ಮಾಡಿಲ್ಲಯ್ಯ. ஆமென். சாப்பிடலன்னா தூக்கம் வராது. ಊಟ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿದ್ದೆ ஒரு ಬರೋದಿಲ್ಲ. கட்டு கட்டிட்டா நல்ல தூக்கம் வரும். ಚೆನ್ನಾಗಿ ಒಂದು ಕಟ್ಟಿಬಿಟ್ರೆ ನಿದ್ದೆ ಹಂಗೆ ಬರುತ್ತೆ. ಎಲಿಯಾ சாப்பாடு இல்லாம தான் இருக்காரு, ಊಟ ಇಲ್ಲ, ஆனா தூங்குறாரு. ಆದ್ರೆ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா கர்த்தர் விடல. ಅದೇ ದೇವರು தட்டுறாரு, எலியா ಕರೀತಾರೆ, ಎಲಿಯಾ ಎದ್ದಳು ಎದ್ದಳು. ஆமென். ಆಮೆನ್. அங்கே ஆடையாகிய ரொட்டி, ಅಲ್ಲಿ ಆಡೆಯನ್ನು ರೊಟ್ಟಿಯನ್ನು, அவருக்கு வேண்டிய கறி, ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಮಾಂಸ, ஆமென், ನೀರು, நல்ல சாப்பாடு, ಒಳ್ಳೆ ಊಟ. நீ போக வேண்டிய பயணம் வெகு தூரமா இருக்கு, ನೀನು ಮಾಡಬೇಕಾದ ಪ್ರಯಾಣ ತುಂಬಾ ದೂರವಿದೆ. நீ எழுந்து சாப்பிடுன்றாரு. ನೀನು ಎದ್ದು ಊಟ ಮಾಡು. நீ தூங்கினா கூட கர்த்தர் விட மாட்டாரு. ನೀನು ತೂಕಡಿಸಿದ್ರು ದೇವರು ಬಿಡೋದಿಲ್ಲ. தட்டம்போது நீ எழுந்திருக்கணும். ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ನೀನು ಎದ್ದೊಳ್ ಬಿಡಬೇಕು. அப்ப இந்த எலியா தட்டவனே எழும்பிட்டாரு. ತಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಎಲ್ಲಿ ಎದ್ದೊಳ್ಬಿಟ್ಟಾರೆ. ಆದ್ರೆ ನೀನು எங்க எழும்புகிறாய்? ಎಲ್ಲಿ ಎದ್ದೊಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்க எழும்புகிறாய் நீ? ಎಲ್ಲ ಎದ್ದೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? அப்பதான் இழுத்து படுத்தி அப்படியே தூங்குவாய். ಆವಾಗಲೇ ಎತ್ತ ಹಂಗೆ ಮುಚ್ಕೊಂಡು ಮಲ್ಕೊಂತೀರಾ. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நாளைக்கு காலையில 8 மணிக்கு சர்வீஸ் பா. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ದೇವರು, ಬಾ ಬೆಳಗ್ಗೆ 8 ಗಂಟೆಗೆ ಸರ್ವಿಸ್ ಅಪ್ಪ. ஆண்டவர் உனக்கு தான் புருஷன் பண்ணையே சொல்லுவாங்க.
ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ஏய் பாரு நாளைக்கு 8 மணிக்கு சர்வீஸ் வச்சிருக்காரு ஐயா, ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಯು ನಿಮ್ಮ ಗಂಡನೋ ನಾಳೆ 8 ಗಂಟೆಗೆ ಅಯ್ಯ ಸಭೆ சீக்கிரம் ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ, எழுந்து ரெடியாக. ಬೇಗ ಎದ್ದು ರೆಡಿ ಆಗ್ಬೇಕು. இந்த அம்மா வேணும்னே 8 மணி வரையும் தூங்கிட்டு இருப்பாங்க. ಅಯ್ಯ ಅಮ್ಮ ಬೇಕಂತ 8 ಗಂಟೆ ತನಕ ನಿದ್ದೆ ಮಾಡ್ತಾ ஹalleluya. ಇರ್ತಾರೆ. 8 மணிக்கு தான் புருஷனை தட்டுவாங்க, ஏங்க நீங்க சொன்ன டைம் வந்துருச்சுங்கன்னு. ಅವಾಗ 8 ಗಂಟೆಗೆ ಏನ್ರಿ ನೀವ್ ಹೇಳಿದ ಟೈಮ್ ಬಂತ್ರಿ. அங்க பார்த்தா அந்த அம்மாவும் கோட்டு வாயோடு இருப்பாங்க, வாயே கழுவி இருக்க மாட்டாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿದೆ ಆ ಅಮ್ಮ ಬಾಯನ್ನೂ ತೊಳೆದಿರಲ್ಲ, அப்பனும் அதே மாதிரி இருப்பான், ತಂದೆನೂ ಆಗಿರ್ತಾರೆ, பிள்ளைகளும் அப்படிதான் இருப்பாங்க. ಮಕ್ಕಳು ಹಾಗೆ ಇರ್ತಾರೆ. ஒரு பெண்ணானவை ಒಂದು ಹೆಂಗಸಾದವರು அதிகாலை இருட்டோடு எழுந்து ರಾತ್ರಿ கொளுத்தி ಮುಂಜಾನೆಲೆ வீட்டை சுத்தம் செய்து ದೀಪವನ್ನು ಹಚ್ಚಿ ಮನೆಯನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡಿ ஆகாரம் செய்து ತನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು ಮಾಡಿ நேரத்துக்கு ஆயத்தமாகறப்ப அவதான் பெண்ணு. ಮುಂದಿನ ಸಮಯಕ್ಕೆ ಆಯತ್ತವಾಗಿ ಚಿತ್ತತೆ ಆಗ್ತಾರೆ ನೋಡಿ, ಅವರೇ எந்த பெண் அப்படி இருக்கிறாங்க? ಇಲ್ಲಿ ಯಾವ ಹೆಂಗ್ ಸಾತಿರಿ ರೀತಿ ಇದ್ದೀರಾ? ஹalleluya, ஆமென், ஆமென். நாய் கொலைச்சி சனிய எப்படி நாய் கொலைக்குது பாரு. ಛೀ ನಾಯಿ ನೋಡಿ ಹೆಂಗ್ ಬಗುಳ್ತಾ ಇದೆ ನೋಡಿ. அப்பா எந்திப்பா, இந்த ஆளுக்கு வேலையே இல்ல வேற. ಅಪ್ಪ ನೋಡಲ್ಲಿ ಹೆಂಗ್ ಬಗುಳ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ಲ. அம்மா எழுப்பட ஏதாவது ஒரு சண்டை, ಅಮ್ಮ ಎಬ್ಬಿಸದೆ ಒಂದು ಜಗಳ. ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்க மாட்டேன், ಭಾನುವಾರ ಸುಮ್ಗಿರೋದಿಲ್ಲ. ஞாயிற்றுக்கிழமை உன்னுடையதல்ல கர்த்தருடையது. ಭಾನುವಾರ ನಿನ್ನದಲ್ಲ, ಅದು ದೇವರದು. மற்ற 6 நாள் தான் உன்னுடைய நாட்கள், ಬೇರೆ 6 ದಿನ ನಿನ್ನದು. உனக்காக சம்பாதனை உனக்கான காரியங்கள் அந்த 6 நாள்ல தான். ನಿನಗಾದ ಸಂಪಾದನೆ ನಿನಗಾದ 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருந்து அவரை ஆராதிக்கும்படி செய்திருக்கிறார். 7ನೇ ದಿನ ನೀನು ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದು ದೇವರನ್ನು ಆಚರಿಸಬೇಕು. ஹalleluya. அன்னைக்கு நித்திர மோகம், நித்திர மயக்கம், நித்திரை கணம், ಆವತ್ತು ಆಯಾಸವಾದ ನಿದ್ರೆ, ಗಣೆ ನಿದ್ರೆ, ಹಂಗೆ ತೂಕಡಿಸೋದು. ஹalleluya, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು, கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இந்த யோனா தூக்கத்தை விரும்பினார். ಈ ಯೋನ ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು. சொல்லுங்க ಹೇಳಿರಿ ஆமென். ಆಮೆನ್. பேதுரு கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது ಅಲ್ಲಿ ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬರುವಾಗ அங்க ஒரு வசனம் குறிப்பிடுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಚನ ಗುರುತಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. பேதுருவின் வார்த்தை கனமாயிருந்தது. ಪೇತ್ರನ ಮಾತು ಘನವಾಗಿತ್ತು. லூக்கா 9ஆம் அதிகாரம் ಲೂಕನ ಬರೆದ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 32வது வசனம் படிங்க. 32ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಅವನು ಏನ್ ಹೇಳಿದೆ ನೋಡ್ರಿ. பேதுரும் அவரோடு கூட இருந்தவர்கள் ಪೇತ್ರನು ಅವರ ಜೊತೆ ಸೇರಿ ಇದ್ದವರು நித்திர மயக்கத்துல இருக்கிறாங்க. ತೂಕಡಿಸುತ್ತಾ ಇದ್ದರು. திடீர்னு கண் விழித்தா ದಿಢೀರಂತ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟರೆ இயேசு அப்படியே வெளிச்சமா ஒளியா நிக்கிறார். இப்போ ದೇವರು ಬೆಳಕಾಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. இங்கிட்டு மோசே இருக்கிறார், இங்கிட்டு எலியா நிக்கிறார். ಇಲ್ಲಿ ಮೋಸ ಇದ್ದಾರೆ, ಇಲ್ಲಿ ಎಲಿಯ இத ನಿಂತಿದ್ದಾರೆ. பார்த்த உடனே இவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ಅದನ್ನು ನೋಡಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶ್ಚರ್ಯ. ஆமென். நீங்க தூக்கத்தை விட்டு முழிக்கும் போது நீங்க எதை பார்க்கிறீர்கள்? ನೀವು ನಿದ್ದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದೊಳುವಾಗ ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತೀರಾ? ஹalleluya. ஒரு சகோதரன் முந்தானத்தை எனக்கு போன் பண்ணார். ಒಬ್ಬ ಸಹೋದರರು ಮೊನ್ನೆ ನನ್ನಲ್ಲಿ ಫೋನ್ ஐயா ಮಾಡಿದ್ರು. இன்னைக்கு 3 இடத்துல எனக்கு அடிபட்டுருச்சியா. ಅಯ್ಯ ಇವತ್ತು ನನಗೆ 3 ಜಾಗದಲ್ಲಿ ಏಟಾಯ್ತಯ್ಯ. ஏன் தம்பி காலைல ஜெபம் பண்ணலையா? ಯಾಕೆ ತಮ್ಮ ನೀನ್ ಬೆಳಗ್ಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ஐயோ ಮಾಡಿಲ್ಲ? யாயா கேக்குறீங்க? ಅಯ್ಯ ಅದನ್ನ ಯಾಕಯ್ಯ? என் வீட்ல நான் கண் முழிச்சவன ஒரு பேய பார்த்துட்டேன். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಕಣ್ಬಿಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಒಂದು ದೆವ್ವವನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟೆ. உன் வீட்ல பேயா? ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ದೆವ್ವ ಇದೆಯಾ? என்னப்பா நேத்தம்பா உன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், உன் வீட்ல பேயின்னு சொல்றியே? ಏನಪ್ಪ ನೆನ್ನೆನೇ ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಬಂದೆ, ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ದೆವ್ವ ಇದೆಯಾ? ஐயா இந்த பேய் வேறயா? ಅಯ್ಯ ಈ ದೆವ್ವ ಬೇರೆ ಅಯ್ಯ. யாருன்னு கேட்ட? ಯಾರು ಅಂದೆ? ஐயா மனைவி தாயா. ನನ್ನ ಹೆಂಡತಿನೇ. ஹalleluya. அந்த பேய் மூஞ்ச பார்த்துட்டு என் காலையில முழிக்கும் போது ಆ ದೆವ್ವದ ಮುಖವನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟಯ್ಯ ಬೆಳಗ್ಗೆ. இன்னைக்கு 3 இடத்துல எனக்கு விபத்து காயங்கள் வந்து விட்டது. ಇವತ್ತು 3 ಜಾಗದಲ್ಲಿ ನನಗೆ ಗಾಯವಾಗಿದೆ. ஹalleluya, ஆமென். இந்த பேதுரு கண் விழித்த போது ಈ ಪೇತ್ರನ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟಾಗ தேவ மகிமையை காண்கிறார். ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು அப்படினா நீ ಕಂಡನು. தூங்கும் போது எப்படி தூங்குகிறாய்? ಹಾಗಾದ್ರೆ ನೀನ್ ಮಲಗುವಾಗ ಹೇಗೆ ಮಲಗುತ್ತೀಯ? உன் ஜெபம் எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಹೇಗಿದೆ? முந்தானத்து என்னுடைய வீட்டுல நானும் எங்க பையன் எங்க மனைவி ஜெபிக்காம அப்படியே உட்கார்ந்து இருந்தோம் பாருங்க. ಮೊನ್ನೆ ರಾತ್ರಿ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿಯು ನನ್ನ ಮಗ 3 ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ, ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ವಿ. என் பையன் படுத்துட்டான் அப்படியே. ನನ್ನ ಮಗ ಮಲಗಿಬಿಟ್ಟ. அப்புறம் நாங்க சின்ன ஜெபம் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டோம். ನಾವು ಹಾಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ திடீர்னு பார்த்தா அவன் அலறி எழுந்து உட்கார்றான். ದಿಢೀರ್ ಅಂತ ಕಿರ್ಚ್ಕೊಂಡು ಎದ್ದೊಳ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எதுக்கு தெரியுமா? ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? என்னுடைய செய்தி தான் யூடியூப்ல இருந்து என் மனைவி ஆன் பண்ணி இருக்காங்க. ನನ್ನ ದೇವರ ಸುದ್ದಿನ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಆನ್ ಮಾಡಿದ್ರು. சத்தமா அந்த சத்தமா வந்ததுனால ಅದು ಸೌಂಡ್ ಜೋರಾಗಿ ಬಂದಿದ್ದಿಂದ அவன் பயந்து அப்படி எழுந்து உட்கார்ந்துட்டான். ಅವನು ಭಯಪಟ್ಟು ಎದ್ದೊಳು ಬಿಟ್ಟನು. ஹalleluya,
அவன் ஜெபிக்காம படுத்துக் கொண்டதுனால ಅವನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಮಲಗದೇ ಇರೋದ್ರಿಂದ அடுத்த நிமிஷமே அவனுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கப்படுகிறது. ಆ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವನಿಗೊಂದು ಭಯ ಉಂಟಾಯಿತು. குடும்பம் நீங்க நித்திரைக்கு செல்லும் பொழுது ನೀವು ನಿದ್ದೆಗೆ ಹೋಗುವಾಗ பகலில நீங்க செய்த காரியங்களை சொல்லி ಬೆಳಗೆಲ್ಲ ನಡೆದಿದ್ದ ಕಾರ್ಯಗಳು உங்களை ಘಟನೆಗಳು தூண்டின சாத்தானை கட்டி நீங்க ஜெபித்து அப்புறம் நித்திரைக்கு போகணும். ಓ ನಿಮ್ಮ ಪರ್ಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಶೈತಾನನ್ನು ಕಟ್ಟಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಒಳಗೆ ಹೋಗಬೇಕು. அந்த நித்திரை உங்களுக்கு சுகமா இருக்கும். ಆ ನಿದ್ದೆ ನಿಮಗೆ ಸುಖವಾಗಿರುತ್ತದೆ. அப்படி நீங்க செய்யாத படுக்கும் பொழுது ಹಾಗೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೀರ ಮಲಗಿದ್ರೆ நீங்க காலையில இருந்து ஐயோ நேரமாயிடுச்சு நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் டக்குன்னு கண்ணை விழிச்சு பாப்பீங்க பாத்தீங்களா? ಅಯ್ಯೋ ತುಂಬಾ ಹೊತ್ತು ನಾನು ಮಲಗ್ಬಿಟ್ಟೆ ಅಯ್ಯೋ ಲೇಟ್ ಆಯ್ತು ಅಂತೇಳಿ ಕಣ್ ಬಿಡ್ತೀರಾ ನೋಡಿ. அப்போ உங்க அம்மாவோ இல்ல உங்க மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ தெரிவாங்க. ಆವಾಗ ನಿಮ್ಮ ಅಮ್ಮನೋ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯೋ ನಿನ್ನ ಗಂಡನೋ ಮಕ್ಕಳು ಕಾಣಿಸ್ತಾರೆ. அன்னைக்கு நீ போகும்போது என்ன நடக்கும்? ಆವತ್ತು ನೀನು ಹೋಗುವಾಗ ಏನ್ ನಡೀತದೆ? ಎಂದಿಗೆ ಮೊದಲು ನೆನೆಸ್ತಾ ಪಾಕುம்போது ಛೆ ಇವಂಗ ಮೂಂಜಿಲ ಪೊಲಿಸ್ಟನಾ இன்னைக்கு என்ன நடக்க போதோ? ಅಯ್ಯೋ ಛೆ ಇವ್ರ ಮುಖ ನೋಡ್ಬಿಟ್ನಾ ಇವತ್ತು ಏನ್ ನಡೀತದೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அன்னைக்கு சங்கடங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் உண்டாகும். ಅವತ್ತು ಜಗಳ ಪ್ರಶ್ನೆ ವೇದನೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்ப என்ன சொல்ல தெரியுமா? ಹಾಗೆ ಏನ್ ಹೇಳ್ತೀಯ ಗೊತ್ತಾ? அப்பாவா இருந்தாலும் சரி அம்மாவா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நீங்க பெற்ற பிள்ளைகளா இருந்தாலும் சரி ಅಮ್ಮವಾಗಿದ್ರು ಸರಿ ತಂದೆಯಾಗಿದ್ರು ಸರಿ ತಾಯಿಯಾಗಿದ್ರು ಸರಿ ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳಾಗಿದ್ರು ಸರಿ அது உங்களுக்கு பேயா தான் தெரியும். ಅವರು ನಿಮಗೆ ದೆವ್ವವಾಗೇ ಕಾಣಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க ಹೇಳಿರಿ. இங்க 1 கொரிந்தியர் 15:34 பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15:35 ನೋಡುವಾಗ ஆமென் நான் பாவம் செய்யாம நான் பாಪ ಮಾಡದೀರಾ நீதிக்கேற்றபடி நான் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ನೀತಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಾನು ನಡೆಯಬೇಕು. உங்க விழித்திருப்பு ನಿಮ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ கர்த்தரை பார்க்கத்தக்கதாக இருக்கணும். ದೇವರನ್ನು ನೋಡತಕ್ಕಂತದಾಗಿರಬೇಕು. எபேசியர் 5:14 சொல்லுகிறபடி ಎಫೆಸಿಯರ್ 5:14 ಹೇಳುತ್ತದೆ. எபேசியர் 6:18 சொல்லுகிறபடி ಎಫೆಸಿಯರ್ 6:18 ಹೇಳುತ್ತದೆ. 1 தெசலோனிக்கேயர் 5:6 சொல்லுகிறபடி 1 தெசலோனிಕೇಯர் 6:15 ಹೇಳುತ್ತದೆ. நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ಓ ನೀವು ಸ್ಪಷ್ಟವುಳ್ಳ ಬುದ್ಧಿಯುಳ್ಳವರಾಗಿ நித்திரையில விழித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ನಿದ್ದೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿರಿ. வெளிப்படுத்தல் 3:2 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 3:2 ಹೇಳುತ್ತದೆ. வெளிப்படுத்தல் 16:15 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆ 6:15 ಹೇಳುತ್ತದೆ. விழிப்புக்கேற்ற ஆமென் விழிப்புக்கேற்ற ஒரு வழிமுறை உனக்குள் இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಗೆ ಬೇಕಾದ ದಾರಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா ஹalleluya சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி ಹೇಳಿರಿ ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ. இப்ப இந்த யோனா செய்த காரியம் 3 சொல்லுங்க. என்னென்ன சொல்லுங்க? ಇಲ್ಲಿ ಯೋನ ಮಾಡಿದ ಕಾರ್ಯಗಳು 3 ಏನೇನು ಹೇಳಿ சொல்லுங்க. நினைவுக்கு போக வேண்டியவர் ವಳಿಮಾರ தர்சீசுக்கு போனார். ஆமென் ஹல்லேலூயா. ನಿನೆವೆಗೆ ಹೋಗಬೇಕಾದವನು ದರ್ಶೀಸಿಗೆ போக ಓಡುತ್ತಾನೆ. வேண்டிய இடத்துக்கு போகாம ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗದೀರಾ போனார். ಹೋದನು. ஆமென் அயர்ந்த நித்திரை தூக்கத்தை விரும்பினார். மூணாவது ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟನು. இப்ப நாலாவது என்ன செய்றா? ಇವಾಗ 4ನೇದು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? யார பற்றி கவலைப்படாம ಯಾರನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡದೀರಾ. ஹல்லேலூயா ஆமென் ஆமென் சந்தோஷமா போய் அடித்தட்டுல இருக்கிறார். ಸಂತೋಷವಾಗಿ ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ யார பற்றி கவலைப்படாதவர். ಯಾರನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್ ஆமென் ஆமென் சொல்லுங்க. முடிவுக்கு நேரம் வந்துட்டான் இன்னும் சீக்கிரம். ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. யார பற்றியும் ಯಾರನ್ನು ಕುರಿತು வாய் திறந்து சொல்லுங்க. கவலைப்படாதவர். ಚಿಂತೆ ಇಲ್ಲ. யார பற்றி கவலை இல்லாதவராய் இருந்தா ಯಾರನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದರು. ஆமென் நான் சாப்பிட்டா போதும், ನಾನ್ ತಿಂದ್ರೆ ಸಾಕು, நான் தூங்கினா போதும், ನಾನ್ நான் ಮಲಗಿದ್ರೆ நல்ல ಸಾಕು, ட்ரெஸ் பண்ணா போதும், ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ರೆ ಸಾಕು, எனக்கு என்ன பிடிக்குதோ ನನಗೇನು ಇಷ್ಟ அதை ಆಗುತ್ತದೋ மட்டும் நான் செஞ்சா போதும். ಅದನ್ನ ಮಾತ್ರ ನಾನು ಮಾಡಿದ್ರೆ மற்றவளை ಸಾಕು. குறித்து யோசிப்பதில்ல. ಬೇರೆಯವರ ಕುರಿತು ನನಗೆ ಚಿಂತೆ சில ಇಲ್ಲ. மனைவிங்க ಕೆಲ ಹೆಂಡತಿ கணவன் வந்தாலும் சரி வரலாம் சரி இவங்க வயிறு நிரப்பி இருப்பாங்க. ಗಂಡ ಬಂದ್ರು ಸರಿ ಗಂಡ ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಸರಿ ಇವ್ರು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಿಸ್ಕೊಂಡು ಮಲಗ್ತಾರೆ. சில கணவன்க ಕೆಲವೊಂದು ಗಂಡಂದ್ರು மனைவி என்ன ஆனாங்க பிள்ளைங்க என்னன்னு பார்க்க மாட்டாங்க. ಹೆಂಡತಿ ಏನಾದ್ರು ಮಕ್ಳೇನಾದ್ರು ಅನ್ನೆಲ್ಲ அவங்க ನೋಡೋದಿಲ್ಲ. கடையிலயோ இல்ல வேற எங்கேயோ நல்லா வயிறு பிடிக்கிட்டு வந்துருவாங்க. ಅವ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಅಂಗಡಿಯಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೋ ಚೆನ್ನಾಗಿ ಹೊಟ್ಟೆ மற்றவங்களை ತುಂಬ குறித்து கவலையே படுறதே கிடையாது. ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಚಿಂತೆನೇ ಇಲ್ಲ. அவங்க சந்தோஷம் மட்டும் இருந்தா போதும். ಅವ್ರು ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. சொல்லுங்க.
அப்ப மற்றவளை பற்றி கவலைப்படாம ಬೇರೆಯವರನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡೆದೀರಾ? தன் சந்தோஷம் மட்டும் பெருசா நினைக்கிறவர்களாக இருந்தார். ತನ್ನ ಸಂತೋಷ ಮಾತ್ರ ದೊಡ್ಡದು ಎಂಬುದಾಗಿ இந்த யோனாவின் புத்தி இப்படியாய் இருந்தது. ಈ ಯೋವನ ಬುದ್ಧಿ ಈ ರೀತಿಯಾಗಿ. உங்களுடைய புத்தி எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗಳು ಹೇಗಿದೆ? எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? ಹೇಗೆ ಆಲೋಚನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஒரு நாளாவது ஒரு இரவாவது குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? ಒಂದು ದಿನವಾದ ಒಂದು ರಾತ್ರಿಯಾದ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಊಟ ಮಾಡಿದೀರಾ? ஒரு இரவாவது குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை தேடி இருக்கிறீங்களா? ಒಂದು ರಾತ್ರಿಯಾದ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ದೇವರನ್ನು ಹುಡುಕಿದೀರಾ? மாதத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது குடும்பமா கர்த்தருடைய சமூகத்துல வருகிறீர்களா? ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಸಾರಿ ಅದಕ್ಕೆ ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇರಿ ಸಭೆಗೆ ಬರುತ್ತೀರಾ? வந்தானா வராட்டி என்ன? ಅವನ್ ಬಂದ್ರೇನ ಬಂದಿಲ್ಲ ಅಂತ நான் தப்பிச்சுக்கணும், ನಾನ್ நான் நல்லா இருக்கணும், ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು. இப்படிதான் நம்மை நாமளே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். ಹೀಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಚಿತ್ತಪಡಿಸ್ತಾ ಇದೀವಿ. அஞ்சாவது இந்த யோனாவிடத்தில் இருந்த ஒரு காரியம், ಐದನೇದಾಗಿ ಯೋನ ಬಳಿದ ಒಂದು ಕಾರ್ಯ, பயம் இல்லாதவனாய் ಭಯವಿಲ್ಲದವನಾಗಿ அடித்தட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿದ್ದನು. பயம் இல்லாதவனாய் இருந்தார். ಭಯವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದನು. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். நிறைய பேர் அப்படிதான் ಅನೇಕರು ಹೀಗೆ தனிமையை நாடுவாங்க, ಒಂಟಿಯಾಗಿರೋದನ್ನ தனிமையா ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ, இருக்க விரும்புவாங்க. ಒಂಟಿಯಾಗಿರೋದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. பகலானாலும் ராத்திரி ஆனாலும் சரி, ಹಗಲಾದ್ರೂ ರಾತ್ರಿ ಆದ್ರೂ அவங்க ಸರಿ, தனியா இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ಅವರು ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. எங்க டேவிட் கூட அப்படிதான். ನಮ್ಮ ಮಗ ಡೇವಿಡ್ ಹಾಗೆ. நாங்க இல்லனா அவனுக்கு சந்தோஷம் தான். ನಾವು ಯಾರು ಮನೆಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ வெளிய போனா ஒரு ಫೋನ್ கூட பண்ண மாட்டான். ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ನಮ್ಗೆ ಒಂದು எப்ப வரீங்கன்னு கூட கேட்க மாட்டான். ಯಾವಾಗ ನೀ ಬರ್ತೀರಂತಾನೂ ಕೇಳಲ್ಲ. நாங்க நினைச்சுக்கிறது ஓ அவன் தனிமை சந்தோஷப்படுறான், ಓ ಅವನು ಒಂಟಿಯಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾ அவன் ಇದ್ದಾನೆ, தனிமையா இருக்க விரும்புறான், ಅವನು ಒಂಟಿ ಜೀವನ ಇಷ್ಟಪಡ್ತಾನೆ, அவன் நம்மள விசாரிக்க மாட்டான், ಆದ್ರಿಂದ ಅವನು ನಮ್ಮನ್ನ ವಿಚಾರಣೆ அதனால ಮಾಡೋದಿಲ್ಲ, அவன் தனிமையா இருக்கிறான். ಆದ್ರಿಂದ ಅವನು ಒಂಟಿಯಾಗಿರ್ತಾನೆ. எத்தனை ராத்திரியா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ರಾತ್ರಿ எத்தனை பகலா இருந்தாலும் சரி, ಎಷ್ಟು ಹಗಲಾದ್ರೂ இப்படி ಸರಿ, தனிமையை நாடுவார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂಟಿಯಾಗಿರೋದನ್ನ ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. சொல்லுங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு பயமும் இருக்காது. ಅವರಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಭಯವೂ ಇರೋದಿಲ್ಲ. ஒரு சகோதரன் நானும் என் மனைவி குடும்பமாக சென்றிருந்தோம். ಒಬ್ಬ ಸಹೋದರನ ನೋಡಲಿಕ್ಕೆ ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಕುಟುಂಬವಾಗಿ ಹೋಗಿದ್ದೆ. பாருங்க, அவன் குடித்தனம், குடிக்கிறது, சாப்பிடுறது, ನೋಡ್ರಿ ಅವನು ಕುಡಿಯೋದು ತಿನ್ನೋದು, ஒரு பெரிய வீடு, ಒಂದು ದೊಡ್ಡ ಮನೆ, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார், ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಅದಕ್ಕುள்ள ಮಂತ್ರ சக்தி, ಅದರೊಳಗಡೆ அசுத்தாவின் கிரியை, ದುರಾತ್ಮದ ಕ್ರಿಯೆ எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கு. ಎಲ್ಲ ಓಡಾಡುತ್ತಾ ಇದೆ. ஆனா அவனுக்கு எந்த பயமும் இல்ல. ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ಏನು ಭಯ ಇಲ್ಲ. ஹalleluya. அவன் தைரியமா ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான். ಅವನು ಧೈರ್ಯವಾಗಿ ಒಬ್ಬನೇ அக்கம் ಒಂಟಿಯಾಗಿ யாரும் ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. வருவதில்லை, அக்கம் பக்கம் யாரும் வருவதில்லை. ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರೋರು ಒಳಗಡೆ அவன் ಬರುವುದಿಲ್ಲ. தனிமை அவனை கனப்படுத்திக்கிட்டு இருக்குது. இப்போ ஆமென். ಅವನ ಒಂಟಿ ಜೀವನ ಅವನನ್ನು ஹalleluya. ಗಮನಿಸ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு எத்தனை பேர் உங்க தனிமையை நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಒಂಟಿ ಜೀವನ ಇಷ್ಟಪಡ್ತೀರಾ? நீங்க தனிமையா இருக்கும்போது, ನೀವು ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ, நீங்க ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா ನೀವು ದೇವರ ಜೊತೆ ಇದ್ದರೆ அவர் உங்களோடு சஞ்சரிப்பார். ಅವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ நீங்க ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. தனிமையா இருக்கும் பொழுது ನೀವು ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ ஒண்ணு உங்க மொபைல் பார்க்க சொல்லும், ಒಂದು ನಿನ್ನ ಮೊಬೈಲ್ ಹೇಳುತ್ತದೆ, இல்ல உங்க டிவியை பார்க்க சொல்லும், ಇಲ್ಲ ನೀ ಟಿವಿ ನೋಡಕ್ಕೆ ಹೇಳುತ್ತದೆ, ஏதாவது உங்க மனசுக்கு ஏற்ற பிரகாரமான தவறான காரியங்களை சந்திக்க வைக்கும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿಗೆ ತಕ್ಕಂತದ್ದು ಏನಾದರೂ ತಪ್ಪಾದ ವಿಷಯವನ್ನು ನೋಡಕ್ಕೆ ಬಿಡುತ್ತದೆ. இங்க நீங்க சொல்லுங்க, நான் தனிமையா இருந்தா நான் அப்படி இல்ல, அப்படியே உட்கார்ந்து ஏசப்பா உங்க நாமத்தில் அப்படின்னு யாராவது சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಕೈ ಎತ್ತಿಲಿ ನಾನು ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ ಏಸಪ್ಪ ನಿನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಅಂತೇಳಿ ನಾನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತೀನಿ ಅಂತ? ஹalleluya. தனிமையா இருந்தா கதவை இறுக பூட்டிடுவோம். ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ಬಾಗಿಲು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಮುಚ್ಚಿಬಿಡ್ತೀರಾ. அப்பதான் நம்ம என்ன செய்யறோம்னு மற்றவங்களுக்கு தெரியாது. ಆಗ ತಾನೇ ನೀವೇನ್ ಮಾಡೋದು ಬೇರೆಯವರಿಗೆ ಗೊತ್ತಿರಲ್ಲ. அங்க வந்து கதவை தட்டும்போது எல்லாத்தையும் நீ படிட்டு போய் திறக்கலாம். நல்ல பிள்ளை ಅವ್ರು ಬಂದು ಬಾಗಿಲು ತಟ್ಟುವಾಗ ಟಕ್ 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 ಅಂತ ಎಲ್ಲ ಆಫ್ ಮಾಡಿ ಸ್ವಿಚ್ ಆಫ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಹೋಗೋದು ಒಳ್ಳೆ. ஹalleluya. ஆமென். யோசியுங்கள். ಯೋಚನೆ ಮಾಡಿ. நான் உங்களை துக்கப்படுத்த வரவில்லை. ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸೋದಕ್ಕೆ கர்த்தரின் ಇಷ್ಟಪಟ್ಟಿಲ್ಲ. பயம் இருக்கிறவர்கள் ದೇವರಲ್ಲಿ ಭಯಪಟ್ಟಿರುವವರು கர்த்தரோடு பேசுவாங்க. ದೇವರ ಜೊತೆ எனக்கெல்லாம் ಮಾತನಾಡ್ತಾರೆ. தனிமை கிடைச்சுனா நான் கர்த்தரோடு பேசதான் அதிகம் விரும்புவேன். ನಾನು ಒಂಟಿಯಾಗಿದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಸಂತೋಷ. ನಾನು ದೇವರ ಜೊತೆ நேத்து ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ. கூட எங்க மனைவி அவங்க தங்கச்சிங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ನಿನ್ನೆ ಕೂಡ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅವ್ರ ತಂಗಿ ಹತ್ರ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை புக் பாருங்க பாருங்க பாரு அப்படின்னு. ಎಷ್ಟು ಬುಕ್ ನೋಡಿ ಇವತ್ತೇ ஒருத்தர் ಬರ್ದಿರೋದು. சொல்றாங்க அவர் புக் பிரிண்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி. ತಕ್ಷಣ ಒಂದು ತಂಗಿ ಹೇಳ್ತಾರೆ நான் கர்த்தரோடு பேசுவதை நான் விரும்புவேன். ಬುಕ್ ಪ್ರಿಂಟ್ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಟ್ಬಿಡು நான் ಅಂತ. வீட்ல இருந்தா என் பக்கத்துல ஒரு பென் ஒரு நோட் இருந்துகிட்டே இருக்கும். ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಬುಕ್ ಪೆನ್ ಇರುತ್ತದೆ. என்னுடைய மொபைல் இருக்கும். ನನ್ನ ಮೊಬೈಲ್ ಇರುತ್ತದೆ. என் பையன் கூட எத்தனையோ முறை என்னை திட்டி இருக்கிறா. ನನ್ನ ಮಗನು ಎಷ್ಟೋ ಸಾರಿ ஒன்னு டிவி பாரு டாடி, ಒಂದು ಟಿವಿ ನೋಡು ಡ್ಯಾಡಿ, இல்ல மொபைல பாரு, ಇಲ್ಲ ಮೊಬೈಲ್ ನೋಡು. இது என்ன டிவி மொபைல் நோட்டு பென்னு புக் என்ன இதுன்னு கேட்பான். ಏನು ಟಿವಿ ಮೊಬೈಲು ಪೆನ್ ಬುಕ್ ನೋಟ್ ಅಂತ. என்னுடைய எங்க
இருந்தாலும் என் சிந்தனை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மேல தான் ನಾನು இருக்கும். ಎಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ರು ನನ್ನ ಚಿಂತೆ ಎಲ್ಲ ನನ್ನ ದೇವರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. அதனால நோட்டு பென்னு கையில வச்சுட்டே இருப்பேன். ಅದರಿಂದ ಬುಕ್ಕು ಪೆನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕೈಯಲ್ಲಿ ஏதாவது ಇಟ್ಟಿರ್ತೀನಿ. ஒண்ணு வந்தா அங்க உடனே எழுதிடுவேன். ಏನಾದ್ರೂ ನನಗೆ ಸಿಕ್ಕದ ತಕ್ಷಣ ಅಲ್ಲಿ அதுக்கு ಬರೀತೀನಿ. எங்க விடை இருக்கு எங்க அர்த்தம் இருக்குன்னு மொபைல்ல பாப்பேன். ಅಲ್ಲಿ ಏನು ಅರ್ಥ ಇದೆ ಅದಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಉತ್ತರ ಸಿಕ್ಕುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾನು அப்ப ಹುಡುಕುತ್ತೀನಿ. வீட்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, ಆದ್ರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಏನ್ ತಿಳ್ಕೊಂತಾರ ஓ ಅಂದ್ರೆ, இவரு வேற ஏதோ பாத்துக்கிட்டு இருக்காரு. ಓ ಇವತ್ತೇನು ಬೇರೆನೋ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஊழியக்காரனே இப்படி நினைக்கிறாங்கன்னா, ಸೇವಕರನ್ನೇ ಹಿಂಗ ಆಲೋಚನೆ ஊழியம் செய்யாத உங்களை நினைப்பதில் என்ன தப்பு இருக்கு? ಸೇವೆ ಮಾಡದೇ ಇರುವ ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಏನು ತಪ್ಪಿದೆ? நீ தனிமையா இருக்கும்போது மொபைல்லையா இல்ல டிவிலையா என்ன செய்யறான்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ನೀನು ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ ಮೊಬೈಲ್ ಎಲ್ಲ ಟಿವಿಲಿ ಏನ್ ನೋಡ್ತಾ ಇದೆ ಅಂತ ಕೇಳ್ತಾರಾ ಇಲ್ವಾ? ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿಯಾದ ದೇವ இந்த ಜನರೇ, யோனாவின் வழிமுறை ಯೋನವಿನ ದಾರಿ அவரை தனிமைப்படுத்தும்படியாய் ಅವರನ್ನು ಒಂಟಿಪಡಿಸುವ பயமில்லாதவனாய் ಭಯವಿಲ್ಲದವನಾಗಿ கப்பலின் அடித்தட்டில போய் உட்கார்ந்து இருக்கிறார். ಓ ಸಮುದ್ರದ ದೋಣಿಯ ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಲಗಿದ್ದನು. அடித்தட்டில போய் படுத்து இருக்கிறார். ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದನು. என்ன காற்று பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, ಬಿರುಗಾಳಿ ಬಲವಾಗಿ அந்தகாரம் ಬೀಸುತ್ತದೆ. சூழ்ந்து இருக்கிறது, ಅಂಧಕಾರವು கப்பல் ಸುತ್ತಲಿತ್ತು. அங்குமிங்குமா அசைஞ்சு கொண்டு இருக்கிறது. ಓ ಆ ಕಪ್ಪಲು ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ எதை ಅಲ್ಲಾಡ್ತಾ பத்தி ಇದೆ. கவலை இல்ல, ಯಾವುದನ್ನು பயம் இல்ல, ಭಯವಿಲ್ಲ, தனிமையா படுத்துக்கிட்டு இருக்கிறார். ಒಂಟಿಯಾಗಿ ಮಲಗಿದ್ದನು. இன்றைக்கு உலகம் எப்படி போய் கொண்டு இருக்கிறது? ಇವತ್ತು ಲೋಕವು ಹೇಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ? கடந்த மாதம் இந்த மாதம் ಈ ತಿಂಗಳು சபைக்குள்ள கத்த தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். ಸಭೆ ಒಳಗಡೆ ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. நம்ம கர்நாடகா தண்ணீல மிதக்கும் என்று சொல்லி ನಮ್ಮ இருக்கிறார். ಕರ್ನಾಟಕವು ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. தேசத்தில் பல இடங்களில் அழிவுகள் உண்டாகும் என்று சொல்லி ದೇಶದಲ್ಲಿ இருக்கிறார். ಹಲವಾರು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾಶಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ. எத்தனை பேர் இதை நினைச்சு பயந்து நீங்க ஜெபம் பண்ணி ಎಷ್ಟು இருக்கிறீர்கள்? ಜನರು ಇದನ್ನು ತಿಳಿದು ಭಯದಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ದೀರಾ? கர்த்தர் சொன்ன வார்த்தை நீங்க கீழ்ப்படிந்து இருக்கிறீர்களா? ದೇವರು ನುಡಿದಿದ್ದ ಮಾತಿಗೆ ನೀವು பயம் ತಗ್ಗಿಸಿದ್ದೀರಾ? இல்லாதவர்களாய் உங்க ಭಯವಿಲ್ಲದವರಾಗಿ தனிமையில நீங்க யாரோடு இருக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ ಯಾರ ಸಂಗ யாரோ ಇದ್ದೀರಾ? ஒருத்தரோட போன்ல இருப்பீங்க, ಯಾರೋ ಒಬ್ಬರ ಜೊತೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ಇರ್ತೀರಾ, உங்க சுகபலமான காரியத்தை காண்பீர்கள். ಸುಖಬಲವಾದ ಜೀವನವನ್ನು யாரோ ಮಾಡ್ತೀರಾ. ஒருத்தரோட வண்டிகள்ல போய்கிட்டு இருப்பீங்க, ಯಾರೋ ಒಬ್ಬರ ಜೊತೆ ಗಾಡಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ யாரோ ಇರ್ತೀರಾ. ஒருத்தரோட போய் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, ಯಾರೋ ಒಬ್ಬರ ಜೊತೆ ಹೋಟೆಲ್ ಕುಳಿತುಕೊಂಡು ತಿಂತಾ ಇರ್ತೀರಾ. யாரோ ஒருத்தரோட உங்களுடைய ஆசபாசியான வார்த்தைகளை பேசிக்கொண்டு ಯಾರೋ இருப்பீர்கள். ಒಬ್ಬರ ಸಂಗಡ ನಿನ್ನ ಆಸೆ ಮಾತುಗಳಿಂದ ಮಾತನಾಡ್ತಾ உங்க ಇದೀಯಾ. தனிமையில கர்த்தரோடு பேசியிருக்கிறீர்களா? ನಿನ್ನ ಒಂಟಿಯಾಗಿರುವಾಗ ದೇವರ ಸಂಗಡ கர்த்தரோடு ಮಾತನಾಡ್ತೀರಾ. சஞ்சரித்திருக்கிறீர்களா? ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸ್ತಾ கர்த்தரை ಇದ್ದೀರಾ. ஆராதித்திருக்கிறீர்களா? ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ தேவன் ಇದ್ದೀರಾ. சொல்லபடி நடந்திருக்கிறீர்களா? ದೇವರು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಡೆದಿದ್ದೀರಾ. இதனாலதான் உபத்திரவம், ಇದೇ ಉಪದ್ರವ, இதுதான் வேதனை, ಇದೇ ನಿನ್ನ ವೇದನೆ, இதுதான் துக்கம், ಇದೇ ದುಃಖವು, இதுதான் துயரம். ಇದೇ ದುಃಖವು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. உன் வீட்டுக்குள்ள வருகிற பிரச்சனைக்கு காரணம் நீதான். ನಿನ್ನ ಮನೆ ಒಳಗಡೆ ಬರುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ಕಾರಣ ನೀನೇ. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கர்த்தரை விட்டு ஓடின இந்த யோனா, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿದ ಈ ಯೋನ, ஆமென் ஆமென், போக வேண்டிய இடத்துக்கு போகாம போக கூடாத இடத்துக்கு போன யோனா, ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗದಿರೋ ಹೋಗಬೇಡದಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದನು. தூக்கத்தை விரும்பி அயர்ந்த நித்திரை செய்த யோனா, ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಆಯಾಸ ನಿದ್ರೆ ತುಕ್ಕಡಿಸಿದನು. யாரை பற்றி கவலைப்படாத இந்த யோனா, ಯಾರನ್ನ ಕುರಿತು ಚಿಂತೆ ಪಡೆದಿರುವ ಯೋನ, பயம் இல்லாம தனிமையில அடித்தட்டில இருந்த இந்த யோனா, ಭಯವಿಲ್ಲದಿರುವಾಗಿ ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದ இவர் ಯೋನ. நிமித்தம் என்ன நடக்கிறது? ಇಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತಾ ಇದೆ? கடலுக்கு ஒரு கொந்தளிப்பு, ಅಲ್ಲಿ ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಒಂದು ಬಿರುಗಾಳಿ, காற்று அங்கு மிங்குமாய் அலை வீசுகிறது, ಬಿರುಗಾಳಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಬೀಸುತ್ತಾ ಇದೆ. கப்பல் அலைமோதுகிறது, ಓ ಅಲೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ கப்பல் ದೋಣಿ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ಇದೆ. கப்பல் இந்த ஜனங்கள் பயப்படுகிறார்கள். ದೋಣಿಯಲ್ಲಿದ್ದ ಜನರು ಭಯಪಡುತ್ತಾ காரணம் ಇದ್ದಾರೆ. யார்? ಕಾರಣ ಯಾರು? காரணம் யார்? காரணம் இந்த யாரு? யோனா ஒருவனான, ಈ ಯೋನ ಒಬ್ಬನಿಂದ, இந்த யோனாவின் வழிமுறையினாலே, ಈ ಯೋನನ ದಾರಿಗಳಿಂದ, இந்த யோனா ஒருவனால ಈ ಯೋನ ಎಂಬ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಿಂದ காத்துக்கு உபத்திரவா, ಗಾಳಿಗೆ ಉಪದ್ರವ, கடலுக்கு உபத்திரவா, ಸಮುದ್ರಕ್ಕೆ ಉಪದ್ರವ, கப்பலுக்கு உபத்திரவா, ದೋಣಿಗೆ ಉಪದ್ರವ, அதுல பயணம் செய்ற மாலுமிக்கும் அதுல பயணம் செல்கிற ஜனங்களுக்கு உபத்திரவா, ಅದನ್ನು ಚಲಿಸುವ ಮಾಲುಮಿಗೆ ಉಪದ್ರವ, ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಪ್ರಯಾಣ ಮಾಡುವ ಜನರಿಗೆ ಉಪದ್ರವ. யார் நிமித்தம் தெய்வ பிள்ளையே? ಯಾರ ಮುಖಾಂತರ ದೇವ ஒரே ಜನರೇ? ஒரு ஆள் நிமித்தம் தான். ಒಂದೇ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ இன்னைக்கு ಮುಖಾಂತರ. உங்க வீட்டுக்குள்ள சடிதியா வருகிற வேதனை என்ன? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಡಿದಿಯಾಗಿ ಬರೋ ವೇದನೆ ಏನು? வீடு என்கிற கப்பல் ஏன் அசையுது? ಮನೆ ಎಂಬ ದೋಣಿ ಯಾಕೆ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ಇದೆ? வீட்டுல நீங்க சமாதானமா இருக்க முடியுதா? ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಇರಕ್ಕಾಗ್ತಾ ಇದೆಯಾ? சுகமா இருக்கிறீங்களா? ಸುಖವಾಗಿ ಇರ್ತೀಯಾ? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ஏன் உங்களுக்குள்ள காற்று வந்திருக்கிறது? ಯಾಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಿ
ಬಂದಿದೆ? ஏன் உங்களுக்குள்ள கொந்தளிப்பு வந்திருக்கிறது? ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ஏன் ಸಂಕಲ್ಪ உங்க ಉಂಟಾಗಿದೆ? வீடு அங்குமிங்குமா அசையுது? ಯಾಕೆ ನಿನ್ನ ಮನೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ வீட்டுக்குள்ள ಇದೆ? இருக்கிறவர்கள் நீங்க ஏன் பயந்து துக்கப்பட்டு கலங்கி கண்ணீர் வடித்து அழுது புலம்புகிறீர்கள்? ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವರು ಯಾಕೆ ದುಃಖಪಟ್ಟು ಗೋಲಾಡಿ ವೇದನೆಯಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು யாரோ ஒருவர் கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, ಯಾರೋ ಒಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற, ದೇವರನ್ನು ದುಃಖಪಡಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற, ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? தேவனை விட்டு வேற இடத்துக்கு ஓடுகிற, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀಯಾ? சுகபலமான காரியம் உன்னை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ಸುಖಬಲವಾದ ಜೀವನ ನಿನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಾ ಇದೆ. உன் நிமித்தம் கப்பலுக்கும் கடலுக்கும் காற்றுக்கும் ஜனங்களுக்கும் வேதனை. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ದೋಣಿಗೂ ಜನರಿಗೂ ಸಮುದ್ರಕ್ಕೂ ಗಾಳಿಗೂ ವೇದನೆ. சகோதரனே, ಸಹೋದರನೇ, எதன் மேல நோக்கமாய் இருக்கிறாய்? ಯಾವ್ದು ಮೇಲೆ ದೃಷ್ಟಿಯಾಗಿದೆಯಾ? சகோதரியே, சகோதரியே, எதன் மேல நோக்கமாய் இருக்கிறாய்? ಯಾವ್ದು ಮೇಲೆ இந்த ದೃಷ್ಟಿಯಾಗಿದೆಯಾ? செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ಈ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳುವಂತ ಯಾರಾಗಿದ್ರೂ யூடியூப் ಸರಿ, வழியில கேட்கிறவளா இருந்தாலும் சரி, ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುವಂತವರಾಗಿರಬಹುದು, கர்த்தரின் சமூகத்தை விட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிற, ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾ ಇದೀಯಾ? சுகபலமான தூக்கத்தை விரும்புகிற, ಸುಖವಾದ ನಿದ್ದೆಗೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾ எதை ಇದೀಯಾ? குறித்து கவலைப்படாம இருக்கிற, ಯಾವುದನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದೆಯಾ? யாரை பற்றி நீ கவலை இல்லை, ಯಾರನ್ನು ಕುರಿತು ನಿನಗೆ பயம் இல்லை, ಭಯವಿಲ್ಲ. உன் மனசுக்கு என்ன தோணுகிறதோ ನಿನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಏನ್ ಅನಿಸ್ತದೋ அதை நீ செய்து கொண்டிருக்கிற. ಅದನ್ನೇ ನೀನು ಮಾಡುತ್ತಾ ಇದೀಯಾ? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು இந்த ನುಡಿಯುತ್ತಾರೆ. கப்பல் இருந்த ஜனங்க என்ன செய்தார்கள்? ಈ ದೋಣಿಯಲ್ಲಿದ್ದ ಜನರು ಏನ್ ಮಾಡಿದರು? அவங்களுக்குள்ள பயம் வந்ததுனால் ಅವರಲ್ಲಿ ಭಯ ಬಂದಿರೋದ್ರಿಂದ தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய ஆரம்பித்தார்கள். ತಮ್ಮ ಕರ್ತನಾದ ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. அங்க யார் நிமித்தம் இது நடக்கிறது என்று ஆலோசித்து பார்க்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಯಾರ ಮುಖಾಂತರ ಈ ಘಟನೆಗಳು ನಡೀತಿದೆ ಅಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡಿದರು. அதுல ஒருவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಮಾತ್ರ ಆಯಾಸವಾಗಿ ನಿದ್ದೆ அவனை ಮಾಡ್ತಾ எழுப்பி ಇದ್ದಾನೆ. சொல்லுகிறார்கள், ಅವನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಹೇಳುತ್ತಾರೆ, கப்பல் இப்படிப்பட்ட சேதத்துக்குள் இருக்கிறது, ನಾವು ಈ ರೀತಿಯಾದ ಸೇದೆಗೆ அலைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது, ಅಲೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ, காற்று வீசிக் கொண்டிருக்கிறது, ಗಾಳಿ ಬೀಸುತ್ತಾ ಇದೆ. இதோ தங்களுக்குள்ள இருந்த பொருட்கள்லாம் தூக்கி வெயிட் பாரம் கம்மி பண்ண எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டு விட்டோம். ಇಗೋ ದೋಣಿಯಲ್ಲಿದ್ದ ವಸ್ತುಗಳನ್ನ ತೆಗೆದು ತೆಗೆದು ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಾಕುತ್ತಾ ಇದೀವಿ. எங்கள் தேவர்களை நாங்கள் கூப்பிடுகிறோம், தேடுகிறோம். ನಮ್ಮ ದೇವರನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಇದೀವಿ, ಬೇಡುತ್ತಾ ಇದೀವಿ. நீயும் தேடு என்று சொல்லுகிறார்கள். ನೀನು ಹುಡುಕು. ஒருவேளை சாமி நம்மை நினைத்தருளுவார். ಒಂದು ವೇಳೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸಬಹುದು. ஒருவர் இப்படி புலம்பிக் கொண்டு ಒಬ್ಬರೊಬ್ಬರು ಈ ರೀತಿ ಗೋಲಾಡುತ್ತಾ யோனாவோடு பேசுகிறார்கள். ಯೋನನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರು. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யோனா அப்படியே பார்க்கிறா. ಯೋನ ಹಾಗೆ ನೋಡಿದನು. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி போன யோனாவின் வார்த்தை ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಓಡಿದ ಯೋನವಿನ ಮಾತು இப்ப அப்படியே பார்க்கறாங்க. ಇವರು ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோனா சொல்றாரு, ಯೋನ ಹೇಳುತ್ತಾರೆ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறவன் நான் தான். ದೇವರ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡಿದವನು ನಾನೇ. ஹல்லேலூயா. என் நிமித்தம் தான் இது நடக்கிறது. ನನ್ನ ಮುಖಾಂತರವೇ ಇದು ನಡೀತಾ ಇದೆ. ஆமென், ஆமென். உடனே இந்த யோனாவை பார்த்து கேட்கறாங்க 8வது வசனத்துல, ಅಲ್ಲಿ ತಕ್ಷಣ ಯೋನವನ ಬಳಿ ಕೇಳ್ತಾರೆ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடி வருகிறவன் என்றால் ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಬರುತ್ತಾನಂದ್ರೆ நீ யார்? ನೀನ್ ಯಾರು? எங்கிருந்து வருகிறாய்? ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀಯಾ? உன் தொழில் என்ன? ನಿನ್ನ ಕೆಲಸ உன் ಏನು? தேசம் எது? ನಿನ್ನ ದೇಶವು நீ ಯಾವುದು? எந்த ஜாதியான்? ನೀನ್ ಯಾವ யார்ப்பா நீ? ಯಾರಪ್ಪ ನೀನು? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, ஆமென். ಆಮೆನ್. யோனாவிடத்துல சாட்சி எப்படி இருக்குது பாருங்க. ಯೋನವಲ್ಲಿ ಇರುವ ಸಾಕ್ಷಿ ಯಾವ ರೀತಿ நீ ಇದೆ? யாருப்பா? ಯಾರಪ್ಪ? நீ எங்கிருந்து வர? ನೀನ್ நீ ಎಲ್ಲಿಂದ எந்த ಬರ್ತೀಯ? ஜாதியான்? ಯಾವ ಕುಲದವನು? எந்த ஊரு? ಯಾವ ಊರಿನವನು? ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். அதுக்கு இந்த யோனா சொல்ற என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಯೋನ ಹೇಳುದೇನು ಗೊತ್ತಾ? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, யோனாவிடத்திலிருந்து வந்த பதில் என்ன? ಯೋನವನ ಬಳಿ ಬಂದ ಉತ್ತರ 9வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, நான் எபிரேயன், ನಾನು ಎಬ್ರೇಯ ಕುಲದವನು, சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய ಸಮುದ್ರವನ್ನು ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಪರಲೋಕ ದೇವರನ್ನು, கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்தவன், ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದವನು, கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவனாய் இருந்திருந்தா ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಿದ್ದರೆ இவன் கப்பலின் அடித்தட்டுல போய் தூங்கிட்டு இருப்பானா? ಇವನು ದೋಣಿಯ ಅಡಿತಟ್ಟಲ್ಲಿ ಹೋಗಿ ಯೋಚಿಸಿ ಮಲಗುತ್ತಾ ಇದ್ದ. ಪಾರುங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. சில பேசும்போது சொல்லுவாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಮಾತನಾಡುವಾಗ ಹೇಳುತ್ತಾರೆ, ஏன்பா அந்த 3 நாள் ஜெபத்துக்கு வரல? ಯಾಕಪ್ಪ 3 ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಬರಲಿಲ್ಲ? நான் வீட்லயே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன். ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಉಪವಾಸ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ என் ಮಾಡಿದೆ. வீட்ல ஜெபம் பண்ண ஆகாதா? ಯಾಕೆ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದೆ ஏன் சபைக்கு வரல?
ಯಾಕೆ ಸಭೆಗೆ ಬರ್ಲಿಲ್ಲ? சபையில ஜெபம் பண்ண ஆகாதா? ಓ ಮನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಆಗಲ್ವಾ? ஹல்லேலூயா. கேள்விகள் எப்படி தெரியுமா? ಪ್ರಶ್ನೆ ಹೇಗೆ ಗೊತ್ತಾ? என் வீட்ல இருந்து ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? ಯಾಕೆ ನಾನು ಮನೆಯಿಂದ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ದೇವರು ಕೇಳಲ್ವಾ? நீங்க நல்லா யோசிங்க. ನೀವು ಚೆನ್ನಾಗಿ யோனா யாரு? யோனா அவர் யாரு? ஸ்டேட்மென்ட் என்ன கொடுக்கறா? ಅವನ್ ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಏನ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾನೆ? அங்க சொல்ற கத்தெடுத்து பயபக்தி உள்ளவன் சொல்றாரு. நான் தேவರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ உள்ளவನು. அப்புறம் எப்படி கப்பலின் அடித்தட்டுல போய் அவர் பயம் இல்லாம படுத்திருக்கிறாரு? ಹಾಗಾಗಿ ದೋಣಿಯ ಕೆಳಗಡೆ ಹೋಗಿ ಆತನ ಮಲಗಿದಾನೆ. யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இவர் பேச்சு மட்டும் தான் பெத்தா இருக்குது. ಈತನ ಮಾತು ಮಾತ್ರ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. நடைமுறையில காணல. ಅದು ನಡೆಮಾರಲಿಲ್ಲ. சொல்றாரு நான் கிறிஸ்தவன். ಹೇಳಕ್ಕೆ நீ ಕ್ರೈಸ್ತನು. கிறிஸ்தவனா இருக்கிற. ನೀನ್ ಕ್ರೈಸ್ತವ. ஆனா உனக்கு சாட்சி என்ன? ಅದು ನಿನ್ನ ಸಾಕ್ಷಿ ಏನು? அக்கம் பக்கம் என்ன சொல்லுகிறது? ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? உன் சபையார் என்ன சொல்றாங்க? ನಿನ್ನ ಸಭೆಯವರು ಏನು உன் ಹೇಳ್ತಾರೆ? வேலைத்தலத்துல என்ன சொல்றாங்க? ನಿನ್ನ ಕೆಲಸದಲ್ಲಿ ಏನು உன் ಹೇಳ್ತಾರೆ? காலேஜ்ல என்ன சொல்றாங்க? ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க? ನಿನ್ನ ಸ್ಕೂಲಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? உன் சாட்சி எப்படி இருக்கிறது? ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ಸಾಕ್ಷಿ ಹೇಗಿದೆ? அக்கம் பக்கமே சாட்சி இல்லனா ನೀನು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ கிறிஸ்து நாமம் எப்படி ஒண்ணிலிருந்து வெளிப்படும்? ಕ್ರೈಸ್ತ ನಾಮ ನಿನ್ನಿಂದ ಹೇಗೆ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ? வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥ இந்த ಹೇಳುತ್ತದೆ. ஒருவனால எப்படிப்பட்ட வேதனை? ಈ ಒಬ್ಬನಿಂದ ಯಾವ ರೀತಿಯಾದ ವೇದನೆ? இத நீங்க கண்டுகொள்ளணும். ಇದನ್ನು ನೀವು யார் ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. நிமித்தம் இந்த வேதனை? ಯಾರ ಮುಖಾಂತರ ಈ ವೇದನೆ? அதை விட்டுட்டு இன்னொருத்தர் போய் குற்றம் சாட்ட கூடாது. ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆಯವನು ಹೋಗಿ ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயபக்தி உள்ளவன் எப்படி இருக்க வேண்டும்? ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು ಹೇಗಿರಬೇಕು? கர்த்தர் விரும்புகிறதை நடக்க வேண்டும். ದೇವರು ಇಷ್ಟಪಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ கர்த்தரின் ನಡೆಯಬೇಕು. சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுக்க வேண்டும். ದೇವರ ಧ್ವನಿಗೆ ಕಿವಿ ಕೊಟ್ಟು ನಡೆಯಬೇಕು. கர்த்தரின் திட்டத்தை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும். ದೇವರ ತೀರ್ಮಾನ ನಡೆದು ಅದರ ಪ್ರಕಾರ கர்த்தரின் ನಡೆಯಬೇಕು. ஆலோசனை நடக்க வேண்டும். ದೇವರ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ கர்த்தரின் ನಡೆಯಬೇಕು. சித்தம் என்ன என்று அதை கேட்டு அறிய வேண்டும். ದೇವರ ಚಿತ್ತ ಏನಂತ ಅದನ್ನು ತಿಳಿದು ನಡೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. யோனா சொல்றாரு, ಇಲ್ಲಿ ಯೋನ ಹೇಳುತ್ತಾರೆ, என் நிமித்தம் தான், ನನ್ನ ಮುಖಾಂತರವೇ, என் நிமித்தம் தான். ನನ್ನ ಮುಖಾಂತರವೇ. எங்க உணர்வு இருக்கு உங்களுக்கு? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ என் ಪರ್ಶವಿದೆಯಾ? நிமித்தம் தான் யார் சொல்ல முடியும்? ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನನ್ನ ಮುಖಾಂತರವೇ ಅಂತ என் ಹೇಳ್ತೀರಾ? நிமித்தம் தான் எங்க வீட்டுல உபத்திரவம். ನನ್ನ ಮುಖಾಂತರನೇ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಉಪದ್ರವ. ஏன் என்ன வச்சுதான் எங்க அம்மா அழுகுறாங்க? ನನ್ನನ್ನಿಟ್ಟೆ ನಮ್ಮಮ್ಮ ಅಳುತ್ತಾರೆ. என்ன வச்சுதான் என் கணவன் அழுகுறான்? ನನ್ನನ್ನಿಟ್ಟೆ ನನ್ನ ಗಂಡ ಅಳುತ್ತಾ என்ன ಇದ್ದಾರೆ. வச்சுதான் என் அண்ணா அழுகுறான்? ನನ್ನನ್ನಿಟ್ಟೆ ನನ್ನ ಅಣ್ಣ ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. என்ன வச்சுதான் என் மனைவி அழுகுறாங்க? ನನ್ನನ್ನಿಟ್ಟೆ ನಮ್ಮ ಅಮ್ಮ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யாராவது உணரக்கூடியமா? ಯಾರಿಗಾದ್ರೂ ಆ ಸ್ಪರ್ಶವಿದೆಯಾ? யாராவது உணர்ந்திருக்கிறீர்களா? ಯಾರಾದ್ರೂ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த யோனாவின் முதல் பாகத்தை இன்றைக்கு கண்டிருக்கிறோம். ಯೋನವನ ಮೊದಲ ಭಾಗವನ್ನು ಕಂಡಿದ್ದೀವಿ. என் நிமித்தம் தான் என்று சொன்னார் இல்லையா? ನನ್ನ ಮುಖಾಂತರ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ. அடுத்து இரண்டாவது பாகத்தை அடுத்த வாரம் சந்திப்போம். ಎರಡನೇ ಭಾಗವನ್ನು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ ಜನರೇ, நீங்க எங்கே ஓடுகிறாய்? ನೀನ್ ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯಾ? யாரை தேடி ஓடுகிறாய்? ಯಾರನ್ನು ಹುಡುಕಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? வேதம் சொல்லுகிறது. ವಾಕ್ಯ எங்கே ಹೇಳುತ್ತದೆ. போகிறாய்? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀಯಾ? எங்கே ஓடுகிறாய்? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೀಯಾ? இன்றைக்கு நீ ஓடுகிற ஓட்டத்தையும் ಇವತ್ತು ನೀನು ಓಡುತ್ತಿರುವ நீ ಓಟವನ್ನು, போகிற பாதையும் ನೀನ್ ನಡೆಯುವ ದಾರಿಯು கர்த்தர் முன்ன அறிக்கையிடு. ದೇವರ ಮುಂದೆ ಅರಿಕೆ ಮಾಡು. ஆண்டவரே, ದೇವರೇ, நான் ஓடுகிற ஓட்டத்தை ನಾನು ಓಡುವ ಓಟ உம்முடைய சமூகத்தை நான் தருகிறேன். ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ உம்முடைய ಕೊಡುತ್ತೇನೆ. சமூகத்தை விட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ನಿನ್ನ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ನಾನು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் ஆண்டவரே போக வேண்டிய இடத்துக்கு போகாம வேற இடத்துக்கு போகிறேன். ನಾನು ಹೋಗಬೇಕಾದ ಜಾಗಕ್ಕೆ ಹೋಗದಿರ ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ நான் ಓಡುತ್ತಾ தூக்கத்தை ಇದ್ದೀನಿ. விரும்பி அயர்ந்து நித்திரை செய்கிறேன். ನಾನು ತೂಕಡಿಸ ನಿದ್ದೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. யாரை பற்றி நான் கவலைப்படவில்லை. ಯಾರನ್ನ ಕುರಿತು ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நான் பயமில்லாதவனாய் இருக்கிறேன். ನಾನು ಭಯವಿಲ್ಲದವನಾಗಿದ್ದೀನಿ. துணிச்சலா நான் போய் பேசுறேன். ತುಣಿಕರವಾದ துணிச்சலா நான் குற்றம் சாட்டுகிறேன். ಧೈರ್ಯವಾಗಿ ಕೊರತೆ ಹೇಳ್ತೀನಿ. எப்படிங்க இந்த அதிகாரம் நமக்குள் வருகிறது? ಹೇಗೆ ಈ ಅಧಿಕಾರ ನಮ್ಮಲ್ಲಿ எப்படிதான் ஒரு ಬಂತು? தேவனுடைய பிள்ளை, ಹೇಗೆ ಇದು ಒಂದು ದೇವರ அபிஷேகம் ಮಗು, பெற்ற பிள்ளை, ಅಭಿಷೇಕ அந்நிய ಹೊಂದಿದ பாஷை ಮಗು, பேசுற பிள்ளை, ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವ வெளிப்பாடுகளை பார்க்கிற பிள்ளை, ಪ್ರಕಟಣೆ ನೋಡಿದ ಮಗು, எப்படிங்க ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு சாட்டுகிறீர்கள்? ಹೇಗೆ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ನೀವು ಕೊರತೆ எப்படி பொய் சொல்லுகிறீர்கள்? ಹೇಗೆ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? எப்படி உண்மையை அப்படியே தலைகளை மாற்றுகிறீர்கள்? ಹೇಗೆ ನಿಜವನ್ನು ಹಾಗೆ ತಲೆ தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ನಾನ್ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் தப்பிக்கணும். ನಾನ್ ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. அதனால அவாண்ட போய் ಆದ್ರಿಂದ அவாண்டமாய் உண்மைக்கு மாறான பேச்சு, ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದು, அவாண்டமாய் குற்றம் சாட்டுகிறோம். ಭಯಂಕರವಾಗಿ ಸುಳ್ಳು இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ಇವತ್ತು கர்த்தர் ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களை விடமாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. வீதியில கொண்டு வந்து நிறுத்திடுவார். ಬೀದಿಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾರೆ. வேண்டாம் தேவ பிள்ளைகளே, ಬೇಡ ದೇವರ ಜನರೇ, நானும் வீதியில நிக்க வேண்டியவர்கள் அல்ல. ನೀವು ನಾವು ಬೀದಿಯಲ್ಲಿ மற்றவங்க ನಿಲ್ಲಬೇಕಾದವರಲ್ಲ. பார்த்து நம்மள கிறிஸ்தவங்களான்னு கேக்குறவங்க அல்ல. ಬೇರೆಯವರು ನಮ್ಮ ನೋಡಿ ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ ಕೇಳುವಂತವ್ರು ಅಲ್ಲ. நம்மள பார்த்து சொல்லணும், இவங்க தேவனுடைய பிள்ளைங்க, ಅವ್ರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿ
இவங்க ದೇವರ ಮಕ್ಕಳು, கிறிஸ்தவங்கன்னு சொல்லணுங்க. ಇವರು ಕ್ರೈಸ್ತರು ಅಂತ நீ ಹೇಳಬೇಕು. ஜெபிக்கிற பிள்ளை, ಇದು ಪ್ರಾರ್ಥಿಸುವ வேதத்தை ಮಗು, சுமக்கிற பிள்ளை, ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ஆராதிக்கிற ಹೊತ್ತುವವರು, பிள்ளைன்னு சொல்லணும். ಆರಾಧನೆ உன் ಮಾಡುವವರು, மனவேதனை கர்த்தர் பார்க்கிறார். ನಿನ್ನ ಮನೆ நீ ವೇದನೆ புலம்பிட்டு ನೋಡ್ತಾರೆ. உட்கார்ந்து இருக்கிற, யார் நிமித்தம் உனக்கு அவமானமோ, ಯಾರ ಮುಖಾಂತರ யார் ಅವಮಾನ, நிமித்தம் உனக்கு வெக்கமோ, ಯಾರ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ யார் ದುಃಖವೋ, நிமித்தம் நீ கண்ணீர் வடிச்சு ಯಾರ வந்திருக்கிறியோ, ಮುಖಾಂತರ ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟು கர்த்தர் ಬಂದಿದ್ಯೋ, இன்றைக்கு பார்க்கிறார். ದೇವರು ಇವತ್ತು யார் ನಿನ್ನ நிமித்தம் நீ ನೋಡ್ತಾರೆ. தெருவில் போய் நின்றாய், ಯಾರ ಮುಖಾಂತರ ಬೀದಿಯಲ್ಲಿ கர்த்தர் உன்னை ನಿಂತೆ, பார்த்தா சொல்றார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು யார் ಹೇಳ್ತಾರೆ. நிமித்தம், ಯಾರ ಮುಖಾಂತರ, சகோதரனே யார் நிமித்தம் சகோதரனே உன் யார் விரல்களை முಖಾಂತರ, நீட்டுகிறாய், ಯಾರ ಮೇಲೆ உன் ಬೆರಳು கையை ಚಾಚಿದೆ, நீட்டுகிறாய், ನಿನ್ನ ಕೈಯನ್ನು உன் ತೋರಿಸಿ, பரிசுத்தத்தை கலச்சுப்பட யார் காரணம்? ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಲಿಕ್ಕೆ ಯಾರ ಕಾರಣ? வாலிப தம்பி, யோனஸ் தம்மா, அடிக்கடி உனக்குள்ள இருக்கிற பலவீனம் என்ன? ಅವಾಗ ನಿಲ್ಲಲ್ಲಿ ಬರುವ யார் ಬಲಹೀನತೆ, நிமித்தம்? ಯಾರ உன் ಮುಖಾಂತರ, நிமித்தம் தான், ನಿನ್ನ உன் ಮುಖಾಂತರ, நிமித்தம் தான். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ. மகளே, உன் தரிசனத்தை விட்டு விடாத, ಮಗಳೇ ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು ಬಿಟ್ಟು உன் ಬಿಡಬೇಡ, திட்டத்தை விட்டு விடாத, ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ, கர்த்தர் உன் மேல் வைத்திருக்கிற கனத்தை விட்டு விடாத. ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲಿಟ್ಟುವ ಘನವನ್ನು ಬಿಟ್ಟು ஆண்டவர் ಬಿಡಬೇಡ. உன் தரிசனத்தை விரும்புகிறார். ದೇವರು ನಿನ್ನ ದರ್ಶನವನ್ನು அவர் ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. சமூகத்தில் காத்திருப்பதை விரும்புகிறார். ಆತನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದಿರುವುದನ್ನು நீ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. மற்றவர்களை பார்க்க வேண்டாம். ನೀನ್ ಬೇರೆಯನ್ನು ನೋಡಬೇಡ. சகோதரா, உன் சரீர போராட்டம் என்ன? ಸಹೋದರನೇ, ನಿನ್ನ ಶರೀರ ಹೋರಾಟ எதனால உனக்கு போராட்டம்? ಯಾವುದರಿಂದ ನಿನಗೆ ಹೋರಾಟ? எதை மறைத்துக் கொண்டிருக்கிறாய்? ಯಾವುದನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿದ್ದೀಯ? எதை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாய்? ಯಾವುದನ್ನು ಹೇಳಕ್ಕಾಗದಿರ ನಿನ್ನ வாழ்க்கையின் வழிகளில் எது உனக்கு தடையாய் இருக்கிறது? ಓ ದಾರಿ, ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವುದು ತಡೆಯಾಗಿದೆ? கர்த்தரிடத்தில் உன்னை கொடு. ದೇವರಲ್ಲಿ ನೀನು உன் ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. நிமித்தம் உன் குடும்பம் கலங்க கூடாது. ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಗೋಳಾಡಬಾರದು. அப்படியே உங்க இருதயத்து மேல கை வைத்து, ಹಾಗೆ ನಿನ್ನ ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು, ஆண்டவரே, ದೇವರೇ, உமது சமூகத்தை நான் விடக்கூடாதப்பா. ನಿನ್ನ ಸಮ್ಮುಖವನ್ನು ನಾನು ಬಿಡಬಾರದು. தூக்கத்தை விரும்பி நித்திரைக்கு நாம் ஆண்டவரே காத்து கிடக்க கூடாதுப்பா. ಅಪ್ಪ, ನಿದ್ದೆಯನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಅಪ್ಪ ತೂಕಡಿಸುತ್ತಾ ನಾನು ಇರಬಾರದು. நீ சொல்லும் இடத்தை விட்டு சொல்லாத இடத்துக்கு நான் போக கூடாதுப்பா. ನೀನು ಹೇಳುವ ಜಾಗಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಹೇಳದಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬಾರದು. மற்றவளை குறித்தோ என்னை குறித்தோ கவலை இல்லாம நான் இருக்க கூடாதுப்பா. ಬೇರೆಯವನ ಕುರಿತು ನನ್ನನ್ನು ಕುರಿತು ಚಿಂತೆ ಇಲ್ಲದವಳಾಗಿರಬಾರದು. எனக்குள்ள உம்முடைய பயம் இருக்க வேண்டும்பா. ನನ್ನಲ್ಲಿ ನಿನ್ನ ಭಯ ಇರಬೇಕಪ್ಪ. என்ன மன்னிங்க ஆண்டவரே. ನನ್ನ ಕ್ಷಮಿಸು. உன் இருதயத்து மேல கை வச்சு கேளு. ನಿನ್ನ ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು இந்த ಕೇಳು. கடைசி நேரத்தில் நீ கேட்பாயானால் ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தர் ಕೇಳುವುದಾದರೆ உன்னை பலமாய் ஆசீர்வதிப்பா. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಬಲವಾಗಿ என் ಆಶೀರ್ವದಿಸಲಿ. நிமித்தம் என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, ನನ್ನನ್ನು ಕುರಿತು ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ என் ಪ್ರಶ್ನೆ, நிமித்தம் நான் வீதிக்கு வந்திருக்கிறேன், ನನ್ನ ಮುಖಾಂತರ ನಾನು ಬೀದಿಗೆ ಬಂದಿದ್ದೀನಿ, அக்கம் பக்கம் என்னை குறித்து பேசுற வார்த்தைகள் வேதனையாய் இருக்கிறது, ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ನನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡುವುದು என் ವೇದನೆಯಾಗಿದೆ, ஆசீர்வாதம் குறையாய் இருக்கிறது, ನನ್ನ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ என் ಕೊರತೆ, சந்தோஷம் எனக்கு குறையாய் இருக்கிறது, ನನ್ನ ಸಂತೋಷಕ್ಕೆ என் ಕೊರತೆಯಾಗಿದೆ, மகிழ்ச்சி எனக்கு குறையாய் இருக்கிறது, ನನ್ನ ಆನಂದವು ನನಗೆ என் ஆசீர்வாதம் ಕೊರತೆಯಾಗಿದೆ, குறையாய் இருக்கிறது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನನಗೆ ಕೊರತೆಯಾಗಿದೆ. ஒரு சகோதரனை நான் பார்க்கிறேன். ಒಬ್ಬ ಸಹೋದರನ யாருக்காக நான் கஷ்டப்படுறேன்? ಯಾರಿಗಾಗಿ என் ಕಷ್ಟಪಡ್ತೇನೆ? குடும்பத்துக்காகத்தானே. ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ராத்திரி ತಾನೆ. பகலா நான் கஷ்டப்படுறேன். ಹಗಲು ರಾತ್ರಿಯಾಗಿ ஆனா என் ದುಡಿತೀನಿ. குடும்பம் என்னை வீதியில கொண்டு வந்துருச்சு. ನನ್ನ ಕುಟುಂಬ ಬೀದಿಗೆ ತಂತಲ್ಲ. மகனே, நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். ನೀನ್ ಗೋಳಾಡುತ್ತಾ ಇದೀಯಾ? உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧವನ್ನು ಕಾದುಕೋ. உனக்குன்னு ஒரு தகப்பன் உண்டு. ನಿನಗಾಗಿ ಒಂದು ತಂದೆ ಉಂಟು. மனதை புண்படுத்தாதே, ಓ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು மனதை ದುಃಖಪಡಿಸು. சஞ்சலப்படுத்தாதே. ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು ಸಂಕಲ್ಪ நீ ಪಡಬೇಡ. எந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறாய்? ನೀನ್ ಯಾವ ಮಾತಿಗೆ ಜಾಗ கர்த்தர் ಕೊಡ್ತೇನೆ? சொல்றார், தேவன் உன் இருதயம் ನುಡಿಯುತ್ತಾರೆ. இன்னைக்கு சமாதானம் அடையும். ಇವತ್ತು ನಿನ್ನ ಹೃದಯ ಸಮಾಧಾನ நீ ಪಡಲಿ. கலங்க வேண்டாம்னு கர்த்தர் சொல்லுகிறார். ನೀನ್ ಗೋಳಾಡಬೇಡ ಅಂತ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. உன் வீட்டின் நிலைகளை பார். எஸ் ரைட் பிலி God. உன் வீட்ல யார் நிமித்தம் உபத்திரன்னு பார். ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರ ಮುಖಾಂತರ ಉಪದ್ರ ಎಂಬುದನ್ನು ಆಲೋಚನೆ ಮಾಡು. பொய்க்கு இடம் கொடுக்க வேண்டாம். ಸುಳ್ಳಿಗೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡ. உண்மைக்கு மாறாய் பேச வேண்டாம். ನಿಜಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ಮಾತನಾಡಬೇಡ. நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು உன் ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. தவறுகளை உணர்ந்திருக்கிறாய். ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳನ್ನು ತಿದ್ದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? நான் உன்னை மன்னிக்கிற கர்த்தர் என்று ನಾನು சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸುವ ದೇವರು. என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உன் ಸಹೋದರನೇ, ஓட்டம் எதன் மேல இருக்கிறது? ನೀನು ಓಡೋದು ಯಾವುದನ್ನ ಮೇಲೆ எங்க ಇದೆ? நீ ஓடிக்கிட்டு இருக்கிற? ಎಲ್ಲ ಓಡುತ್ತಾ ಇದೆಯಾ? கவனமா ஓடு. கவனமா ஓடு. ಗಮನವಾಗಿ ಓಡು. உன் கையின் பிரயாசத்தை தக்க வைத்துக்கொள். ನಿನ್ನ ಕೈಯಿನ ಫಲವನ್ನು உனக்கு ஒரு வருமானம் காத்திருக்கிறது. ನಿನಗಾಗಿ ಒಂದು ವರಮಾನ அளவுக்கு ಕಾದಿದೆ. மீறி கணக்கு போடாத. ಓ ಚಿಂತೆಗೆ ಮೇಲೆ ಲೆಕ್ಕ நீ ಹಾಕಬೇಡ. கணக்கு போட்டு தோல்வியை காண்கிறாய். ನೀನು ಲೆಕ್ಕ ಮಾಡಿ ಸೋಲನ್ನು ಕಂಡಿದ್ದೀಯಾ? வாலிப மகளே, ಯೋನಸ್ತ ಮಗಳೇ, உனக்கென்று ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மகிமையா வைத்திருக்கிறார். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಮಹಿಮೆಯಾಗಿ அந்த ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. மகிமையை நீ தள்ளிவிடாதே. ಆ ಮಹಿಮೆಯನ್ನು ತಳ್ಳಬೇಡ. ஆமென். கர்த்தர் நல்லவர் மகளே. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು கர்த்தர்
கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು உன் ಹೇಳುತ್ತಾರೆ, மனமான போக்கில ನಿನ್ನ ಮನಸ್ಸೋದ உன் இஷ்டப்படி ನಿನ್ನ ಇಷ್ಟ உன் ಪ್ರಕಾರ சந்தோஷம் தான் பெருசுன்னு சொல்லி ನಿನ್ನ ಸಂತೋಷವೇ ಹೆಚ್ಚು ಅಂತ ಹೇಳಿ மறைமுகமான நரகத்துல நீ விழுந்து கொண்டிருக்கிறாய். ಮಾಯವಾದ ನರಕದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತಾ ಇದೀಯಾ. நீ எல்லாரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிறாய். ನೀನು ಎಲ್ಲರನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದೀಯಾ. இந்த நேரத்துல வீடுகள் அமர்ந்திருக்கிறாயா? ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀಯೋ? நீ யாரை ஏமாத்தி கொண்டிருக்கிறாய்? ಯಾರನ್ನು ಏಮಾರಿಸುತ್ತಾ நீ ಇದೀಯಾ? ஏமாற்ற உனக்கே வந்து விடு. ಈ ಏಮಾರಿಸೋದು ನಿನಗೆ ಬರುತ್ತದೆ. உனக்கே ஏமாற்ற, ನಿನಗೆ உனக்கே ஏமாற்ற, ನಿನಗೆ ಏಮಾರಿಸೋದು. பிரபலதரகம சந்துடா. இதை கேட்கிற அம்மே தேவ பிள்ளையே, ಇದನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ದೇವ ಜನರೇ, உன்னை சார்ந்தவர்களை நீ போய் இன்னைக்கு எச்சரிக்கிற. ನಿನ್ನನ್ನು ಸೇರಿದವರು ಹೋಗಿ ಎಚ್ಚರಿಸಿರಿ. உன் குடும்பத்தாரை எச்சரிக்கிற. ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿರಿ. உன்னை சார்ந்தவங்களை எச்சரிக்கிற. ನಿನ್ನ ಸೇರಿದವರನ್ನು ಎಚ್ಚರಿಸಿರಿ. உண்மைக்கு மாறானது வேண்டாம் சொல்ல. ನಿಜಕ್ಕೆ ಮಾಯವಾದ பொய்க்கு இடம் வேண்டாம் சொல்ல. ಸುಳ್ಳಿಗೆ ಜಾಗ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. நடிப்பு வேண்டாம் சொல்ல. ನಾಟಕ ಬೇಡ. செய்த தவறுகளை உணர்ந்து கொள். ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. யோனாவை போல நீ அறிக்கையிடுன்னு சொல்லு. ಯೋನನ ಹಾಗೆ ಅರಿಕೆ ಮಾಡು. கர்த்தர் இந்த இடத்துல அநேகர் தலைகளை காண்பிக்கின்றார். ದೇವರು ಇಲ್ಲಿ ಅನೇಕ ತಲೆಗಳನ್ನು ತೋರಿಸುತ್ತಾ உங்க ಇದ್ದಾರೆ. தலைகளை கனப்படுத்திக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ತಲೆಗಳನ್ನು ಘನಪಡಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. சபைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கனம் பெற்றவர்களே, ಸಭೆಗಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ತಿಳಿದಲ್ಪಟ್ಟ உங்க ಗಣಪದವರೇ, கணத்தை காத்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಘನವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. உங்க கணத்தை விட்டுறாதீங்க. ನಿಮ್ಮ ಘನವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. கவனம், ಜಾಗ್ರತೆ, எச்சரிக்கை, ಎಚ್ಚರಿಕೆ, எச்சரிக்கை. ಎಚ್ಚರಿಕೆ. கர்த்தர் எதற்காக உனக்கு ஒரு கனம் கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ಯಾತಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಘನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்றைக்கு ಅನೇಕ கனத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ಇವತ್ತು ಅನೇಕರ ಘನವನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு, ಭಾನುವಾರನೇ ರಜಾ, அன்னைக்கு தான் சொந்த காரியங்கள், ಆವತ್ತೇ ತನ್ನ ಕೆಲಸಗಳು, அன்னைக்கு தான் சொந்த வழிமுறைகள், ಆವತ್ತೇ ಸ್ವಂತ அன்னைக்கு ದಾರಿಗಳು, தான் அம்மா, ಆವತ್ತೇ அன்னைக்கு ಅಮ್ಮ, தான் அப்பா, ಆವತ್ತೇ ಅಪ್ಪ, அன்னைக்கு தான் பிள்ளைகள், ಆವತ್ತೇ ಮಕ್ಕಳು, மற்ற நாட்கள் வேலை சம்பாத்தியம். ಆವತ್ತೇ ಕೆಲಸ கர்த்தர் ಸಂಪಾದನೆ. உனக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். ದೇವರು ನಿನಗೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು நீ ಕೊಡ್ತಾ எங்க ಇದ್ದಾನೆ. ஓடுற? ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ என் ಇದೆಯಾ? சமூகத்தை விட்டு ஓடுறாயா? ನನ್ನ ಸಮ್ಮುಖ ಬಿಟ್ಟು ಓಡುತ್ತೀಯೋ? என் சமூகத்தை விட்டு ஓடுறாயா? ಓಡುತ್ತಾ ಇದೆಯೋ? நீ துக்கத்தை பார்ப்பாய், ನೀನ್ ದುಃಖವನ್ನು நீ ನೋಡುತ್ತೀಯಾ? வேதனையை பார்ப்பாய். ನೀನ್ ವೇದನೆ மற்ற ನೋಡುತ್ತೀಯಾ? நாள் உனக்கு சம்பாத்தனை, ಬೇರೆದಿಂದ ಸಂಪಾದನೆ. இந்த நாள் உனக்கு குடும்பமா? ಇವತ್ತು ನಿನಗೆ ಕುಟುಂಬವಾ? நீ யாரிடத்துல வர வேண்டும்? ನೀನ್ ಯಾರ ಬಳಿ ಬರಬೇಕು? என் சமூகத்துல வர வேண்டும். ನನ್ನ ಬಳಿ ಬರಬೇಕು. நான் ஏற்படுத்தின குடும்பத்தோட நீ ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದ ಕುಟುಂಬದ ಸಭೆಯಲ್ಲಿ ನೀನು இந்த ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. நேரத்தில் எங்க நிற்கிறாய்? ಎಲ್ಲಿ ಯಾವತ್ತು ನೀನು மகனே ನಿಂತಿದ್ದೀಯ? எங்க நிற்கிறாய்? ಮಗನೇ ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀಯ? மகளே எங்க நிற்கிறாய்? ಮಗಳೇ ಎಲ್ಲಿ நீ என்ன ನಿಂತಿದ್ದೀಯ? செய்து கொண்டிருக்கிறாய்? ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆಯಾ? உன் காரியத்துக்கு தக்க பலன் வருகிறது. ನಿನ್ನ ಕಾರ್ಯಕ್ಕೆ ತಕ್ಕ ಬಲವು ಬರುತ್ತಾ ಇದೆ. இன்றைக்குடைய முயற்சி உனக்கு வீணாயிருக்கும். ಇವತ್ತಿನ ಪ್ರಯಾಸ ನಿನಗೆ ವ್ಯರ್ಥವಾಗಿದೆ. ரேமா சந்தரன மௌதிருபியாக்கமா, சிறு பிள்ளையாயிருந்து வாலிபத்துக்குள் வந்திருக்கிற மகளே, ಚಿಕ್ಕ ಮಗುವಾಗಿದ್ದು ಯೌವನಸ್ಥ ವಯಸ್ಸಿಗೆ ಬಂದಿರೋ ಮಗಳೇ, இப்போது உன் இருதயத்தின் எண்ணம் என்ன? ನಿನ್ನ ಹೃದಯದ ಆಲೋಚನೆ ಏನು? கபடு எண்ணங்கள் வேண்டாம். எஸ், உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீ உன் குடும்பத்துக்கு எச்சரிப்பை கொடு. ನಿನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡು. உன் தாயுடைய ஓட்டம் என்ன? ನಿನ್ನ ತಾಯಿನ ಓಟವೇನು? உன் குடும்பத்தாருடைய காரியம் என்ன? ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರ ಕಾರ್ಯವೇನು? உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಪ್ರೀತಿಯಾಗಿ, வாலிப மகளே, ಯೋನಸ್ಥ ಮಗಳೇ, உன்மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன். ನಿನ್ನ ಮೇಲೆ ನಾನು ಪ್ರೀತಿಯಾಗಿದ್ದೀನಿ. எல்லாரும் குடும்பமாய் வருகிறார்கள், ಎಲ್ಲರೂ ಕುಟುಂಬವಾಗಿ நான் மட்டும் தனியாய் வருகிறேன் என்று சொல்கிறாயா? ನಾನು ಮಾತ್ರ ಒಂಟಿಯಾಗಿ ಬರ್ತೇನೆ உன்னை நான் காண்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತೀನಿ ಅಂತ ದೇವರು இடம் விட்டு ಹೇಳ್ತಾರೆ. இடம் உன்னை கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். ಸ್ಥಳ ಬಿಟ್ಟು ಸ್ಥಳ ನಿನ್ನನ್ನು உன் ಕರೆದುಕೊಂಡು பெயரை புகழ செய்வேன். ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು நீ ಹೊಗಳುವಂತೆ ಮಾಡುವೆ. கனமாக வாழ்வாய். ನೀನು ಘನವಾಗಿ என் ಬದುಕುವೆ. அன்பு மகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಗಳೇ, அநேக நாட்களா கணவனை நினைச்சு புலம்பிக் கொண்டு கிடக்கிற, ಅನೇಕ ದಿನಗಳಾಗಿ ಗಂಡನನ್ನು என்றைக்கு ತಿಳಿದು விடுதலை, ಯಾವತ್ತು ಬಿಡುಗಡೆ, என்றைக்கு சுகம், ಯಾವತ್ತು ಸುಖ, என்றைக்கு அற்புதம்னு புலம்புற, ಯಾವತ್ತು ಅದ್ಭುತ ಅಂತ ಗೋಳಾಡುತ್ತಾ ಇದೆಯಾ? குழப்பத்துக்கு நான் வழிகாட்டுவேன். ನಿನ್ನ ಹೇಗೋದಕ್ಕೆ ನಾನು ದಾರಿ வயதில் ತೋರಿಸುವೆ. மூத்து இருக்கிற தாயே, ವಯಸ್ಸಲ್ಲಿ இன்னைக்கு உன் குடும்பம் அழுவதற்கு காரணம் யா? ಇವತ್ತು ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಅಳುತ್ತಾ ಇದಕ್ಕೆ ಕಾರಣ உன் ಯಾರು? வழி என்ன? ನಿನ್ನ ದಾರಿ உன் ಏನು? பேச்சு என்ன? ನಿನ್ನ ಮಾತು ಏನು? உன் கரெக்ட் பேச்சுகள் என்ன? ನಿನ್ನ ಹೆಚ್ಚಾದ ಎಮ್ಮೆ உன் ಮಾತು ಏನು? முரட்டு பேச்சுகள் என்ன? ಓ ನಿನ್ನ ಬೇಡದ உன் ಮಾತು அதிகார ಏನು? பேச்சு என்ன? ನಿನ್ನ ಅಧಿಕಾರ ಮಾತೇನು? மரண படுக்கையில உன்னை மீட்டு கொண்டு இருக்கிற, ಮರಣದ ಹಾಸಿಗೆಯಿಂದ ನಿನ್ನ ஜாக்கிரதை, ಜಾಗ್ರತೆ, மீண்டு விழுவதற்கு இடம் கொடாதே. ಮತ್ತೆ ಮಲಗಕ್ಕೆ ಜಾಗ யாரை ಕೊಡಬೇಡ. குறித்து நீ விரல் நீட்டுகிறாய்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಬೆರಳು யாரை ತೋರಿಸಿ குறித்து உன் ಮಾತನಾಡ್ತೀಯ? வாயினால் பேசுகிறாய்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಬಾಯಿ ஜாக்கிரதை,
ಜಾಗರೂಕರಾಗಿರು. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ದೇವರ ಆತ್ಮನು ನುಡಿಯುತ್ತಾನೆ, ஞானமாய் நடந்து ಜ್ಞಾನವಾಗಿ ನಡೆ, புத்தியாய் இருக்கு. ಬುದ್ಧಿಯಾಗಿರು.